காமராஜ் காலத்திலாம் மந்திரிகள் எப்படி இருப்பாங்க? கூட்டுறவு சங்கத்தெல்லாம் ஒழிச்சிட்டானுங்களா? காமராஜர் 10 கூட்டுறவு நூற்பாலை கொண்டு வர்றாரு. அப்பெல்லாம் கூட்டுறவு சங்கம்னா ஊரில் இருக்க பெரிய மனுஷன் நல்லவன் பெரியவன் தான் இருப்பான், கட்சியெல்லாம் இருக்காது. காமராஜ் காலத்தில் 10 மில் வாங்கிட்டாரு ஜப்பான்ட்ட. அந்த அந்த இந்தனம் சப்ளை பண்ணுறமே வெங்கட்ராமன்ட்ட கேட்குறான், 10 மில் வாங்கியிருக்கீங்க, அதுக்கு இவ்வளோ கமிஷன் வரும், என்ன பண்ணுங்கிறான். காமராஜ் பார்க்குறாரு வெங்கட்ராமன், அது கமிஷன் பணம் தருவேங்கிறானா அப்படிங்கிறார். இங்கிலீஷ் தெரியும் அவருக்கு. வெங்கட்ராமன் அது எவ்வளோ வரும்னு கேளுனார். இவ்வளோ கூட கொஞ்சம் போட்டு இன்னொரு மில்லுக்கு எந்திரம் வாங்கினார். அதான் ஸ்ரீவில்லிபுத்தூர் கூட்டுறவு மில் எல்லாத்தையும் முடிச்சிட்டானுல. கூட்டுறவுங்கிறது நாட்டு நீங்களாம் ஒத்துமை. அந்த மகாத்மா காந்தி என்ன பண்ண காமராஜ் ஆரம்பித்தார், பூரா கட்சி ஆகிட்டானே, அரசியல் கட்சியாக தானே ஆகிட்டானுவா. திருநெல்வேலியில் நின்ற வேட்பாளே அந்த 3 தேர்தலையும் நான் தான் அறிவானமே கட்டிக்கானேன், கிளீனாக தோடிச்சிட்டானுல. என்னன்னா அது ஒரு பேர் நன்றாக இருந்துச்சு. உங்களை மாதிரி அறிவாளி நாங்கள் போகக்கூடாதுச்சு, அங்கே போனால் ஈன பயில இச்சி பயிலுமா இருப்பான், நீங்கள் வீட்டிலே இருங்க விவரம் எப்படி சொல்கிறாங்க. அதில் ஒரு பேர் ரொம்ப அருமையாக சொன்னான், இதானாச்சு கடவுள் அருள், அங்கெல்லாம் நம்ம போகக்கூடாது. கண்ணதாசன் ஒருத்தர் எழுந்தார், ஒரு உள்ள ஒரு ஐயோ பேர் ஜெயிச்சு மந்திரி ஆகிட்டானா. ஒரு தேர்தலில் ஒரு நல்லவன் நின்ட்டானா, நல்லவனுக்கு நமக்கு தான் ஓட்டு போடான்னு, கடைசியில் அவன் தான் ஜெயிச்சிட்டானான். ஐயோக்கேனே உடனே நல்லவன் சொன்னா, நான் எனக்கு ஏன்டா ஓட்டு பண்ணிடு, ஒரு ஆளாவது நல்லவன் அறியா, அந்த நாய் கெட்ட நாய் கட்டிட்டு போறான். நம்ம மக்களுக்கு ஓட்டுக்கு ரூபா கொடுக்குறான், இது அவமானம். நம்ம அம்மா மேல கை வச்ச மானுங்கிற அறிவு என்னைக்கு வருது அன்னைக்கு தாண்டா நாடு விளங்கும். இது என் பெண்டாட்டி மேல கை வைக்கிறது, என் தாய் மேல, என் உரிமை மேல 20 ரூபா நோட்டை வாங்கிட்டு ஓட்டி போட்டு அவன் போம்பெல்லாம் 20 ரூபா நோட்டை வாங்கிட்டு காமிச்சா அவன் எம்எல்ஏ ஆயிட்டான். என்ன செய்ய, ஜெயிலுக்கு போயிடுவாங்க. அங்கே தெரியல, ஜட்ஜெல்லாம் ஒழுக்கமாக இருக்கணும்ல. அவனோட ஒரு கோடி நானா முடிஞ்சிருவானே, என்ன பண்ண. அப்படிதான் நடக்கு. என் மேலே கருணாநிதி ஆட்சி காலத்தில் எப்படியாவது ஜெயிலில் வச்சுன்னு என் மேலே ஒரு கொலை கேஸ் போட்டார். செஷன்ஸ்க்கெலாம் கமிட் பண்ணி நேரடியாக சொல்லி என்னை எப்படியாவது தண்டனை கொடுத்தணும்னு. சாட்சிகளை விசாரிக்கிற அன்னைக்கு எங்கள் வழக்கறிஞர் வரல. அந்த ஜட்ஜி ஹி வாஸ் கம்பெலிங் மீ, நீ கிராஸ் பண்ணுன்னா. நான் கிராஸ் பண்ணேன். அந்த ஜட்ஜே நான் கிராஸ் பண்ணதை பார்த்து விடுதலை பண்ணிட்டான். எங்கள் வக்கீல் போனட்ட சொல்லியிருக்கான், அந்த பையன் வக்கீலுக்கு படிச்சிருக்கான். நான் இல்லையான்னு, எங்கள் வக்கீல் சையதமன் ஒரு சீனியர் லாயர், கிரிமினல் லாயர், அவர்கிட்ட கொண்டு பணம் கொடுக்க பண்ணாத்தா பணம்னு. பணம்லாம் வேண்டாம், வக்கீலுக்கு படிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணுனார். என்னன்னு கேட்டேன். நான் ஆர்கியூ பண்ண அப்படி பண்ணியிருக்க மாட்டேன். நான் எப்படிடா பண்ணேன்னு, நான் என்ன பண்ணா, என் ஊரில் இருக்க, என் தெருவில் இருக்க எங்கள் அம்மா காந்திமதி என் கூட எப்பவும் இருக்கா, நான் எங்கேயும் தோக்க மாட்டேன். தேர்தலில் வேணாம், அதான் தேர்தலையும் தோத்தோம்னு சொல்லக்கூடாதுங்கானே. வெற்றி வாய்ப்பை இழந்தோம் தான். அதை நாய்க்கு பிறந்த பயிரால தோத்து போயிட்டே பிறனால வெற்றி வாய்ப்பை என்னெல்லாம் பிராட் பண்ணிட்டானு தமிழ்நாட்டில். வெற்றி வாய்ப்பை தோத்து. அதான் காமராஜ் 67 தோற்றார். எல்லாரும் சென்னை வீட்டில் நிற்க, நாலாமே அழுதுட்டாங்க. நான் அழுத உடனே கேட்டேன், நீ நல்லா படித்த பிள்ளை, கெட்டிக்கார பிள்ளை நினைச்சேன், நீ என்ன அழுற? உங்களை தோக்கடிச்சிட்டாங்களே. நம்ம தானே சுதந்திரம் வாங்கினா, நம்ம தானே ஜனநாயகம் கொடுத்தோம். அப்போ நம்ம தோத்தா தானே அது உண்மையானதுன்னு தெரியும். இங்கே ஒரு தலைவர் இருக்கான், தோத்தா தமிழனுக்கு சூடு இல்லை சொரணை இல்லைன்றான். அவன் ஜெயிச்சா மட்டும்தான் நமக்கு சூடு இருக்கு சொரணை இருக்கும் சொல்லலாம். எல்லாரும் கேட்டுக்கிட்டு கேளையா என்னுடைய என்ன எல்லாம் நீங்களும் படிக்கிறது தானே பத்திரிக்கை. அந்த நிர்மலா தேவின்னு ஒரு பொம்பளை பிள்ளைய விசாரிச்சுக்கிட்டே இருக்கானுல. எங்க ஊர்ல இவர் வேற பாருங்க, கவுண்டர் ஒம்பளுக்காரு. எங்க ஊர், அது எங்க ஊர்ல விருதுநகர் மாவட்டம், நாங்க நெல்லை மாவட்டம். கேட்டாலாம் என்ன பண்ண, அவரு புரோகிதருக்கு அந்த பிள்ளை வேண்டிய பிள்ளையா இருக்கும் போல தெரியுது. புரோகிதருக்கு சொல்ல புரியுதா உங்களுக்கு? விசாரிச்சுக்கிட்டே இருக்கானு. நான் என்ன கேட்கையா, இந்த அரசு பொறுப்பில் இருக்காரு. ஒரு ஆள் வந்து ஒரு பொம்பளை பெரியவர்கிட்ட குறை சொல்றான் காமராஜ்கிட்ட. 2ஆம் நிமிஷம் எந்திரிச்சு அடிச்சுட்டாரு அவனை, போடா வெளியே. இப்பெல்லாம் காமராஜ் கோபப்பட்டு நான் பார்த்தல, அப்படியே என்னையே பார்க்குறாரு. கோபப்படுறியா? இல்லை, ஏன் அடிச்சிங்கன்னு. ஒரு பொம்பளை பிள்ளை வந்து குறை சொல்லலாம். அந்த பிள்ளைக்கு 25 வயசுல ஒரு பையன் இருக்கான். அந்த பிள்ளை தெரிஞ்சா அவன் தற்கொலை பண்ண மாட்டானாடா? பொட்ட பிள்ளைய போய் பேசுவானேன்னாரு. இவனு இந்திரா காந்தியவே பேசுறான்னு. 64 வயசுல அடிபட்டு நெடுமாற ரத்தமும் ஆர்வி சாமன ரத்தமும் அந்த மேலே இருந்தா இந்திரா காந்திக்கு மாதவிலக்கு வந்து விட்டேன். நான் சொன்னானா இல்லையா ஐயா? ஒரு தாயை சொல்லலாமா? எப்படி? அந்த பாவம் தானேயா, அவ்வளோதான் சொல்வேன். நான் சொன்ன புரிஞ்சுக்கணும், செத்து போயிடணும். நான் உண்மையில மாசத்துல ஒரு நாள் காஞ்சிபுரம் கோயில் உள்ள நிற்பேன். அன்னைக்கு ஒரு 1000 பேருக்கு சாப்பாடு, அவளுக்கு பூஜை. அவட்ட என்ன கேட்பேன் தெரியுமா? என்னை அமைதியா தூக்கி டாக்டரை வட்டி மாட்டி. சில பேர் 30 குழாய் சொருகி இருக்கு, அப்புறம் டாக்டரை கூட்டி இன்னொரு குழாய் சொருக முடியுமான்னு கேட்கானே. மூதேவி இவ்வளவுதான் சொருகியாச்சா போகண்டியான, இன்னும் என்ன குழாயை சொருகிறது என்னெல்லாம் சரி மருந்து ஊத்திட்டே இருக்கானுல. அந்த அம்மா ஒரு ராணி மாதிரி இருந்தது, கொண்டு படுக்கப்பட்டானுல.
6 தடவை அந்த அம்மா அவளா கூட்டு நான் போயிருக்கேன். ஒவ்வொரு தடவையும் அவர்கிட்ட சொல்லி வர, பி கேர்ஃபுல் அபவுட் தீஸ் ஃபெல்லோஸ். உங்களை சுற்றி ஒரு ஆபத்தான கூட்டம் இருக்கிறது, எச்சரிக்கையாருங்கள் சொல்லும் போதெல்லாம் டிஜிபி என்கிட்ட சண்டை பட்டார். ஏன் போய் சிஎம்கிட்ட அதை சொல்றீங்க? அவர் ஷீ திங்ஸ் தட் ஐ எம் ஹர் பெஸ்ட் ஃப்ரெண்ட். நான் ஒரு நல்ல நண்பன்னா சொல்லணும்ல. ஒரு நல்ல நண்பனுக்கு அடையாளம் நமக்கு ரொம்ப வேண்டியவங்க. நம்ம பெரிய இடத்துல இருந்தால் தப்பு பண்ணால் சொல்லணும் தான் தமிழ் சொல்லுது. உழைச்சி வாழுங்க ஐயா. இன்னொன்னு சொல்லிடுங்க, என்ன தொழிலும் கேவலம்னு நினைக்காது. இந்த இஸ்லாமிய நண்பர்களை பார்ப்பேன், பம்பாயில் பார்த்தா பஞ்சு மிட்டாய் வித்துட்டு இருப்பான், இல்லை சாவி கொத்து வித்துட்டு இருப்பான். ஏதோ ஒரு தொழில். என்ன கவலை? அதில் உழைங்க, வைக்கப்படாங்க. ரொம்ப சிறந்த தொழில் எது தெரியுமா? விவசாயம் தான், உழவன் தான். உழவை இல்லைன்னா ஒரு நாயும் கிடையாதுயா. குடியரசுத் தலைவர் செத்து போயிடுவான், பிரதம மந்திரி செத்து போயிடுவான். உழவை இல்லைன்னு உழவினார் கைமடங்கி நிலை விளைவதும் விட்டே வள்ளுவர் சொல்றாரு. உழவை மட்டும் கையை மடங்கி தலைக்கு வச்சு படுத்தான்னு வச்சுக்க, உலகம் அழிஞ்சிருந்தாங்க. சாமியார் இருக்கால, எல்லாம் திறந்த சாமியாருங்க எல்லாம், அவரு இவருங்கலாம், அவள் இவாள்னு எல்லா நாயும் செத்து போய் சாமியார்லாம். சிவபெருமான் அவங்கள, சிவபெருமான் முதல்ல கணக்கு வச்சு அவங்கள தான் கொண்டு வர, அவர் இவனை தான் நம்மளை வச்சு பிஸ்னஸ் பண்ணுதான். உங்கள் மாவட்டம் தான். அது வேதாத்திரி மகிழ்ச்சியை பார்க்க மகாலிங்க கவுண்டர் என்னை கூட்டு போனார். அப்போ இன்னொரு ஆள் சொன்னால், இவரையே அங்கே கூட்டு வரீங்க, இவர் எதாவது கேட்பாருனாங்க. என்ன ஏன் இயல்பது. நான் போனோடனே கேட்டேன், சாமியா 2ஆம் கல்யாணம் பண்ணியேன்னு. பிள்ளை இல்லைன்னாரு. இத்தனை பக்தர்கள் உங்களை நம்பி கும்பிட்றாங்களா, அவன்லாம் அவங்க பிள்ளை இல்லையான்னு கேட்டேன். நான் கேட்ட தப்பாயா? அப்புறம் இந்த அந்த இவர் இன்னொருத்தர் இருக்காரு, மலையப்புறம் மலைமுழுங்கி மகாதேவன், மலைமுழுங்கி. நீங்கள் ஒன்று, இவர் எப்படி என்ன லோக்கலில் கேஸுக்கு ஏற்பாடு பண்ணிடுவார் போல இருக்கு. மலைமுழுங்கி மகாதேவன் ஜக்கி வாசுதேவ், அவன் கன்னடத்திலேருந்து இங்கே வந்திருக்கான். கன்னட வெறியர்களைங்கிற தமிழ் இனத்தை தலைவன்லாம் போய் அவன் மடத்தை காலி பண்ணானோடாயா. அவன் கன்னடத்து நாயுடு. பொண்டாட்டிக்கு மெர்க்குரி கொடுத்து கொண்டுட்டான். அப்பா அம்மா கூட புதைச்சிட்டான். இங்கே பெரிய பணக்கார பொம்பளை பிள்ளை எழுப்பினான். உள்ள போன எல்லாத்துக்கும் மொட்டை அடிச்சு விட்டுருவான். அவன் மட்டும் இவ்வளவு தாடி இவ்வளவு மீசை. நீயே மொட்டை அடியில, இந்த பொட்டை பிள்ளைலாம் மொட்டை அடிக்கல, நீ மொட்டை அடி. மழித்தலும் நீட்டலும் வேண்டாவா உலகம் பழித்து. வள்ளுவர் சொல்றாரு, மொட்டை அடிச்சு நீ சாமின்னு காட்ட வேண்டாம், தாடி வச்சு சாமின்னு காட்ட வேண்டாம். உலகம் எதெல்லாம் அயோக்கியத்தனோ அதெல்லாம் விட்டுடா நீ சாமியாருங்க. பூரா பணக்கார பொம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளை மொட்டை அடிச்சு நிற்கானாங்க. நான் போய் உட்கார்ந்தோடனே அந்த சிம்மாசனத்தை உட்கார்ந்தோம்னா, காலில் பெரிய தங்க கடகம் போட்டோம்னா, நான் சொன்னேன், ஐ cannot accept you as saint. If you are a saint, you must be here, I must be there. ஒரு துறவி கிழக்கணும் என்ன தெரியுமா? எல்லாரையும் அவன் விழுந்து கும்பிடணும், அவன் தான் சாமியார். எனக்கு ஒரு ஆசை, நல்ல போலீஸ் டீமை கொண்டு போய் சாமியாரில் போனால் ஒரு தனி ரூமில் வச்சுக்கிட்டு ஒன்றுமே சொல்லப்படாது, போலீஸ் பாதுகாப்பு மட்டும் இருக்கணும். உள்ள பதறுவானோ என்னன்னு தெரியல. ஒன்றும் இல்லை, டெல்லியிலேருந்து உத்தரவு வரட்டும் சொல்லிட்டே இருங்க. மறுநாள் திறந்தா 3 சாமியார் செத்து கிடப்பாங்க. எது பயத்தில் கொண்டு வாங்கி ப்ராடியா? அப்படிலாம் இருக்க முடியாதியா. மனித உடம்புக்கான எல்லா அவயவங்களும் வேலை செய்யும். நான் அவங்களையும் குறை சொல்ல. நீ மனுஷனாக இருக்கும்போது நீ மனுஷனாக இருந்துட்டு போ. ஒரு பொண்டாட்டியை கல்யாணம் பண்ணிச்சுக்கோ, கூட வச்சுக்கோ. யார் வேண்டான்னா என்ன? ஊரா பொண்டாட்டியை பூரா கூட்டு பாருன்னு தானே சொல்கிறோம் நாங்கள். உனக்குன்னு ஒன்று வச்சுக்கோ. ஒன்று இப்போ நாங்கள் வேணால் அவளையும் விழுந்து கும்பிடுவோம், அவளுக்கும் மொட்டை அடி. நாங்கள் என்ன வேண்டாங்கம்மா சொல்லி என்ன அயோக்கியத்தனையார். நீங்கள் இவ்வளோ படித்தவங்க, நீங்கள் உழைச்சி முன்னேறுகிற மாவட்டம் கொங்கு மண்டலம் தான். கோயம்புத்தூர் இவ்வளோ பெரிய பணக்கம், அவ்வளோ தூரம் அவன் காலில் போய் விழுதாங்க ஐயா. அது இந்த பொம்பளைய பூரா அங்கே இந்த கச்சேரி அது நடக்குங்க. ஐயோ நீ 50,000 கொடுத்தா அவன் வீட்டில் வந்து பாடுவான். அவன் இந்த மலையில் உட்காந்துக்கிட்டு, கோயம்புத்தூர் மாநகராட்சி அவனுக்கு அனுமதியே கொடுக்கல. அந்த இடத்துல பிரதம மந்திரி வந்து பூஜை பண்ணால் விளங்குமா நாடு? நேரு பிரதமர் சிதம்பரம் கோயில்கிட்ட வராரு. சிதம்பரம் கோயில் தீச்சரிவில் நேரு உள்ளே கூப்பிட்றாங்க. நேரு காமராஜ் கேட்காரு, உள்ளே போனால் எவ்வளோ நேரம் ஆகும் காமராஜன்னு. நீ போவியான்னு கேரு. காமராஜ் சொல்லலாம், நான் கோயிலுக்கெல்லாம் போகிறது இல்லையா அப்படின்னு. நேரு சொல்லார், எவ்வளோ நேரம் ஆகுங்கிறார். 4 மணி நேரம். 4 மணி நேரம்லாம் நான் செலவிடுவேன், நாட்டு மக்களுக்கு செலவழிக்க என்கிட்ட நேரம் இல்லை, கோயிலுக்கு வரமாட்டேன்னு போயிட்டான். என்னையா பூநூலுங்கானுவா அதுங்கானுவா. இந்த கமலஹாசன் பூநூல் சொல்கிறான்னு பிராமணங்கள்லாம் கோவப்படுறாங்க. பிராமணங்க மட்டும் பூநூல் போடல, வணிக வைசிய செட்டியார்கள் போடுறாங்க, குலாளர்கள் போடுறாங்க, முத்தொழில் பார்க்குற விஸ்வகர்மாக்கள் போடுறாங்க. எத்தனை ஜாதி வடக்க சத்திரியம் போகிறான் பூநூல் போட்டிருப்பான். ஏன்னா இவனுக்கு மட்டும் பூநூல் ஆடுறானுங்க. புரியலையா? உங்கள்கிட்ட எல்லாம் கேட்குறையா, தமிழனா இருக்கணும்னா ஒன்று செய்யுங்க, திருவள்ளுவரை எல்லா பிள்ளைகளையும் படிக்க சொல்லுங்க. திருக்குறள் பரிசு நூலை பரிசு கொடுத்தா திருக்குறள் நூலை கொடுங்க. கேட்டாலா வாஸ்து சாஸ்திரம் கொடுத்துறாங்க. இந்த புத்த திருவிழாவில் போகிற அதான் அதிகம் விக்கி. எங்கே போனாலும் எங்கள் அப்பாவும் அம்மாவும் 77 வருஷத்துக்கு முன்னாடி வீடு கட்டி அதில் தான் இருக்கேன். எனக்கு வயசு, அது வீட்டு வயசு ஒன்று. அதில் இப்போ அது அங்கே மாற்று இங்கே மாற்றுனா கொண்டுரு வேண்டாம், வெளியே போயிரு. எங்கள் அப்பனா ஆத்தாள் வாழ்ந்த வீடு, எங்கள் அண்ணன் தம்பி வாழ்ந்த வீடு ஒன்று.
அதே மாப்பிள்ளை ஒருத்தன் இவனை சொல்ல கேட்டு எல்லாத்தையும் இடிச்சுட்டா கக்கூஸ் மட்டும்தான் இருக்கு. ஏன்ட்ட கேட்டா என்ன மாமா பண்ணு, படுத்து தூங்க, அதில் வேற என்ன பண்ணு, முட்டா பையில உங்க ஒப்பம் கடிச்ச வச்சு விடி ஏவல விளத்தி இடிச்சு அவன் சொன்னான்னு. அப்படி சொன்னவே அவன் அப்பம் கட்ட வீட்டில் தான் கூடியிருக்கான். ஜோதிடம் கணக்கு, அந்த கணக்கு முறையா போடப்பட்டா சரியாக. அந்த குழந்தையின் தலை, அந்த யோனி துவாரத்தை, பெண்ணுடைய யோனி துவாரத்தை தலை வெளியே வருது பார்த்தீங்களா, அந்த நேரத்தை குறித்து ஜாதகம் குறிச்சானா சரியா இருக்கும். பிள்ளை பிறந்து 10 நிமிஷத்தை கழிச்சு அவன் நர்ஸு சொல்றா, அம்மா 10 நிமிஷம் கழிச்சு அது ஜாதகமாயாது. படிங்க. என் மேல ரொம்ப அன்பா அந்த அறிவுடை நம்பி தான் கூட்டான். அப்புறம் தான் ஆதி, அப்புறம் சேகர், இந்த மடோனா புருஷன் அவன் பேர் என்னப்பா, சம்பத்து. ஆனால் உங்கள் ஊரில் தான் சம்பத்துங்கிற பேர் நிறைய இருக்கு. என்ன இந்த மாவட்டத்தில் சம்பத்துக்கு மாதிரி வடார்காட்டில் என்ன பண்ணாங்க தெரியுமா, பையங்களுக்கு போனால் சேட்டுன்னு பேர் வச்சுருப்பான். என்னென்னா நம்ம தான் ஏழையாக இருக்கோம், பயலாக சேட்டாக இருக்கட்டுமே. சேட்டுன்னா வடமொழியில் முதலாளின்னு அர்த்தம். நம்மள் விவரம்லாம் கடையில் 100 ரூபாய்க்கு சம்பளம் வந்த பேர் சேட்டுங்க. நம்மள் இல்லை, எல்லா மொழியும் படிங்கடா. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும். நான் பாரதியாமை எல்லா மொழிகளும் என் மொழி சிறந்த மொழின்னு பாரதி சொல்ல காரணம் அவனுக்கு 8 மொழி தெரியும். ஆங்கிலம் எழுதுவான், பேசுவான், படிப்பான், வடமொழி எழுதுவான், பேசுவான், படிப்பான், மலையாளம் எழுதுவான், பேசுவான், படிப்பான், கன்னடம் எல்லாம் எழுத தெரியும், படிக்க தெரியும். அவன் சொன்னான் ஏன் நான் எனக்கு தெரிஞ்ச மொழியில தான் சிறந்துன்னு. ஒரே மொழியை வச்சுக்கிட்டு தமிழ் வாழ்க, இந்தி ஒழிகங்க. எல்லாம் உங்க அம்மா வளர்ந்து அடுத்த அம்மா சாகணும். நீ நல்ல பயலால, உனக்கு ஆத்தா தமிழ், அவனுக்கு ஆத்தா இந்தி. நீ அங்க பிறந்தா இந்தி தான் பேச, அவன் இங்க பிறந்தா தமிழ் தான் பேசான். இதெல்லாம் என்ன சண்டை? ஒன்றும் இல்லை, எனக்கு காலைல சாப்பிட்டுங்க, டிரைவருக்கு எழுங்க பக்கத்தில் வந்து உட்காந்துருக்கான். அவனுக்கு உப்புமா வேணும். அவன் கேரளாக்காரமா அவனுக்கு சொல்ல தெரியல. உப்பிட்டுங்க நம்ம சர்வர் பழக்க பார்க்கான். நான் சொன்ன உடனே உப்புமா, அவன் உப்புமா கொண்டு கொடுத்தான். அப்போ காப்பிக்கு ஏதோ சொன்னான். அப்போ நான் தான் சொன்னேன், ஆந்திராவுக்கு ரயில் ஏற்றிங்கன்னா ஆந்திராவுக்குள்ள ரயில் போகும்போதே ஹிந்தி தெரியலன்னு நீங்கள் பேச முடியாது. ஆந்திராக்காரன் ஹிந்தி படிச்சுட்டான், கர்நாடகாரன் படிச்சுட்டான், கேரளாக்காரன் படிச்சுட்டான். இந்தியாவின் உயர பதவி உள்ள பிறகு அந்த 3 மாநிலத்துக்காரன் இருக்கான். நம்மால் இல்லை, நம்மளால பிராமணன் மட்டும் இருக்கான். அவன் அப்பவுமே ஹிந்தி படிச்சிட்டான். ஹிந்தி வேண்டான்னு சொன்ன தலைவன் அத்தனை பேர் குடும்பத்து பிள்ளைகள் ஹிந்தி படிச்சு டெல்லியில் இருக்கான். மறந்துடாய். இளைஞர்கள் சொல்றேன்பா, நரசிம்மராவ் எல்லாரும் கேள்வி பண்ணீங்க, ஊமையா இருக்காரு, சிரிக்க மாட்டேக்காரு, வைக்காருன்னு. ஆனால் அது கருத்து ஒன்று இருக்கு. அவர் என்ன சொன்னார், சிரிக்க மாதிரியாட அந்த நாடு இருக்கு, பேசுவான். அவர் அதுதான் கேட்கிறார். அந்த ஆளுக்கு 30 மொழி தெரியும், எழுதுவான், பேசுவான், படிப்பான். சும்மா சாதாரண ஆள். ஒரு 200 மெம்பரை வச்சு 5 வருஷம் ஆண்டானா இல்லையா அந்த ஆளு? புரியலையா? நான் பாருங்க, பெண்கள்கிட்ட சொல்றேன், நல்ல சாப்பாடு செஞ்சு கொடுங்க, இல்லைன்னா பச்சிக்கிற வர விட்டுருங்க. மண்ணை வச்சாலும் திம்பான். நீங்க போய் இல்லை, இந்த ஆம்பளைட்டும் சொல்றேன், ஐயா உங்க அம்மா போகும்போது தானே இந்த பொம்பளை கையில் உன்னை பிடிச்சி கொடுத்தா, எனக்கு அப்புறம் இவ பார்த்துக்கிடுவான்னு. அப்புறம் அவர்கிட்ட போய் இந்த சட்னி எங்க அம்மா வச்ச மாதிரி இல்லைங்க. எங்க ஊர்ல ஒரு பிள்ளை என்ன பண்ணிட்டு உங்க அம்மாட்ட போய் சாப்பிட்டுட்டு, அம்மா சேர்த்து 10 வருஷம் ஆச்சு. இந்த பேர் எனக்கு போன் பண்றான், என்னன்னு செம்பலட்சுமி என்ன செத்து போச்சல, இல்லை எங்கே செத்து. அப்புறம் அந்த பிள்ளையை கூப்பிட்டுனேன். இல்லை தான் எப்போ மாத்தாலும் இப்படியே சொல்லிட்டு இருந்தாங்க, உங்க அம்மாட்ட போய் சாப்பிடுங்க சொன்னேன். உங்க அம்மாட்ட போய் சாப்பிடுங்க, செத்து போச்சுன்னா எங்க அம்மா செத்து போயிட்டாங்க, பிறகு சட்னி விட கேட்க வீட்டுக்காரி தானே. பெண்டாட்டிகிட்டே ஒரு பொருள் நல்லான்னா வேற மாதிரி சொல்லுங்களேன். என்னடா உடம்பு சரியில்லையாடா, இல்லைன்னா சாம்பார் எப்படி இருக்கும், ஏதோ உடம்பு சரியில்லை, வேற டாக்டர் போன்னு சொல்ல அவளுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். அதை விட்டு இதெல்லாம் ஒரு சாம்பார், உன்னை கட்டி 20 வருஷமா மாரடிக்கங்க. நான் என்ன கேட்கேன், சில பேருவா கல்யாணம் ஆகி 5 வருஷம் 2 பிள்ளைய பத்திட்டு டைவர்ஸுங்க, பொண்ணை பிடிக்கலன்னு. 2 பிள்ளை ஏமல பெத்த நாய, உன்னை செருப்பால் அடிக்க வேண்டாமா, அந்த பிள்ளை பிடிக்கலாம் நாயா கூட ஏமல படுத்த பச்சாத்தான் கேட்கறான். 2 பிள்ளைய பத்திட்டு அவளை பிடிக்கலாம், அவனுக்கெல்லாம் எல்லாத்தையும் அறுத்து விட்டுரும். அவ்வளோதான், வேற என்ன சொல்லிக்கலாம், அவ்வளோதான் சொல்ல முடியும். எனக்கு அரண்மனையில் இருக்க முடியாது, டெய்லி பஞ்சாயத்து. எங்கள் பூபதி கவுண்டனுக்கு தெரியும், யாரோ ஒரு பிள்ளை வந்து நிற்க, எனக்கு அடையாளம் தெரியும். அதுக்கு தெரியுது இந்த வீட்டுக்கு போனால் தீர்ப்பு கிடைக்கணும், வந்து நிற்கும். நீ யாரில் ஒரு இடத்த சொல்லு, இன்னாருமா, சரி என்னல விஷயம் சொல்லு, என்னை போட்டு அடிச்சுட்டே இருக்காருன்னு. நானும் கூட சொல்லி பார்த்தா அந்த பையன் நிறுத்த மாட்டேக்கான். ஒரு நாள் நான் அப்போ சொன்னேன், நீ போட்டு கொல்லிட்டி அவனை சரலா மாதிரின்னு. இது மறுநாள் உள்ள வச்சு வெளுத்துட்டு போல அடி. காலையில் அந்த நாய் வாசல் வந்து நிற்கான், என்ன கும்பிடுவான், எதுக்குன்னு. ரொம்ப நன்றி என்னாச்சு, எதுல நன்றி, மேலாம் மீங்கிட்டுங்க சொன்னேன். எல்லாம் அந்த ஷார்ட் புட் எரியும், ஜாவலின் த்ரோ, பெரிய அத்லெட்டுக்கு முட்டா பேலாம் அவ்வளோ போய் அடிச்சிருந்து இப்போ தெரியுதான்னு. இனிமே என்னாச்சு தயவுசெய்து சொல்லுங்க என்னாச்சு, இனிமேல் அடிக்கக்கூடாதுன்னு சொல்லுங்க என்னாச்சு. உன்னை ஏட்டி அவனை அடிக்காத, ஏட்டி அடிக்க சொல்ல எப்படி ஏட்டி அடிக்காது, அவன் என்கிட்ட வந்து ஆஸ்பத்திரியில் சேருங்கன்னு சொல்லி இப்போ நல்ல வாழதான். ஐயா ஆண்கள்கிட்ட சொல்லணும், அவள் அடிமைன்னு தான் நினச்சி அடிக்க, அப்படிலாம் அடிக்கக்கூடாது. ஒன்றை மாதிரி அவளும் இன்னொரு வீட்டில் பிறந்தவா, அது ஒரு ஒரு
ஒரு நாற்றை பிடுங்கி நட்ட மாதிரி உன் வீட்டில் கொண்டு அவள் நட்டுருக்குன்னா அவளுக்கு நீ உரம் போட்டு நீர் ஊற்றி அவளை அன்பு செய்து வளர்க்க வேண்டாமா? பெண்கட்டியும் சொல்கிறோமா, வெளியே வேலைக்கு போகிறானுல்ல, ஒரு முத்தம் கொடுத்து அனுப்பி தொலைங்கண்ணே. இதை சொல்லிக் கொடுக்க நான் திருநெல்வேலிருந்து வரணுமா? இது நீங்களா பண்ண வேண்டிய வேலை. என்ன தம்பி? இல்லை, இங்கிலீஷ் படத்துலலாம் பார்த்தீங்களா, வெளியே கிளம்பும்போது வீட்டுக்காரி போய் முத்தம் கொடுப்பான். அவன் வந்தோடனே அவன் முத்தம் கொடுப்பான். வந்த உடனே அவன் அந்த கட்சி பச்சை மோலாம் தொடச்சி கடிச்சு ஒரு கிஸ் பண்ணி அந்த கோட்டை கலத்தி இந்த ஷூ லேஸ் எல்லாம் கிடத்தி இவன் உள்ளே வரும்போது உண்மை கூட வந்து வாழுதுன்னு நான் ஆரம்பிச்சான்னா அவன் அப்புறம் வீட்டுக்கு வருவானா? ஜக்கிவாசியோட போக மாட்டான்னா மொட்டை அடிச்சிடுவார். அவர் மொட்டை அடிக்காது சாமியாரை பார்த்து போயிடுவான். அவங்ககிட்ட வரமாட்டான். பெண்கள் அன்பா ஆண்கள்ட்டையும் சொல்லையா, 4 வார்த்தை நல்ல வார்த்தை சொல்லையா, ராஜாத்தையும் சொன்னேன். பொய்ன்னு அவளுக்கு தெரியும். 1 மாதம் சொல்லிட்டேன்னா நம்பிடுவான். நான் சொல்ல அன்பா இருக்க தெரியல, அன்பா இருக்குமா நடிச்சுக்கிட்டே அது அப்புறம் அன்பு இயல்பாயிரும். நல்லா இருங்க ஐயா, நம்ம எல்லாரும் சொல்ல நல்லா இருக்கணும், மனசை நல்லா வச்சுக்கிடுங்க. 2 இட்லி சாப்பிட்டாலும் மகிழ்ச்சியாக சாப்பிடுங்க. சில பேர் திங்கும் போதெல்லாம் அழுதுகிட்டே திங்கும்போது பார்த்தீங்கன்னா சளிஞ்சிட்டு நான் சொல்லுங்க வா அழுகா இருக்கா, அழுகெல்லாம் அழுது மூஞ்சிலாம் கழுவிட்டு வந்து சாப்பிடு. உள்ள போனால் உடம்புல சேராது. 2 தானே. நீங்கள் நான் என்ன கேட்குறேன், ஒன்றுமே எல்லாமே மெட்ராஸில் நம்ம அது என்ன எங்காள் ஹோட்டல் உதயம் அந்த சினிமா தியேட்டர்கிட்ட நடுராவட்டில் படுத்திருக்கான். என்ன கொசுக்கடிக்கு, ஆள் அவுட்டும் இல்லை கீழ் அவுட்டும் இல்லை, தூங்குதானே. உழைப்பும் பசியும் தானே அவனை தூங்க வைக்க. அவனுடைய உணவு அவனுடைய உள்ளுனா அவன் எங்கே குடியிருக்கணுமோ அதெல்லாம் சேர்த்தானே நம்ம ஆடையாக போட்டுட்டாலே தான் ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்றோம். நமக்கு அது அறிவு வேண்டாம்? யோசிங்க. திருடா, நீங்கள் பட்டுக்கோட்டை எழுதின பாட்டு பூரா எம்ஜிஆர் வாய்ச்சாரு. அவர் எழுதின பாட்டு மக்கள் நம்பினானே அவரை. திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடி கொண்டே இருக்கிறது, சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது. திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. ரேஷன் கடையில் திருட்டானுல அது ஒரு ஐஏஎஸ் அதிகாரி வீட்டில் 30 கோடி இருக்கான். அவளை ஐஏஎஸ் பிடிக்கணும்ல அவட்ட இந்த அரசாங்கம். சென்ட்ரல் கவர்மெண்ட் உடனே அவட்ட ஐஏஎஸ் டிகிரியை பிடிச்சி அவளை ஜெயிலில் தூக்கி போடு. நான் சொன்ன ஒரு ஏழைப்பை ஒரு துண்டு ரொட்டியை திருநா போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போய் மிதிக்கிங்களாடா, அந்த ஐஏஎஸ் அடிக்கடா தூக்கி போட்டு அந்த நாடு விளங்கும். அவளுக்கு மட்டும் என்ன பாதுகாப்பு, இன்னும் செக்யூரிட்டி அவளுக்கு வீட்டில் போட்டு வந்த நிர்மலா தான் விளங்காத பிள்ளை ஏமாந்து வச்சு. அது இன்னும் கொஞ்சம் கூட பெரிய ஆட்கள்கிட்ட தொடர்பு வச்சிருந்துருக்கணும். அது ரொம்ப கீழ் லெவலில் வச்சுட்டு போல தெரியுது, மாட்டிக்கிட்டு பிரைம் மினிஸ்டர் லெவலில் வச்சிருந்தா ஃபுல் பாதுகாப்பு அவளுக்கு, ஃபுல் செக்யூரிட்டி. நீங்கள் நம்ம மந்திரிக்கு போனால் போய் தங்க இடத்துல போனால் பாதுகாப்படும் தான். டிபியில் போனால் ஒரு குரல் தப்பாக எழுதி வச்சிருந்தார், ஒழுக்கம் எழுப்பம் தரனால் ஒழுக்கம் இருணும் ஒப்பப்படும். அங்கே தான் எல்லா இளவும் நடக்கும். அங்கே வள்ளுவர், இந்த வள்ளுவர் வேற சீரழிதார் தமிழ்நாட்டை. எங்கே பார்த்தாலும் சேலை, எங்கே பார்த்தாலும் கோட்டா. நான் வள்ளுவர் வெளியில் அறஞ்சாரா நல்குறவுங்கார் வள்ளுவர். ஒருத்தனுக்கு வறுமை கூட அறமற்ற வழியில் வறுமை வந்தால் அவனை பெற்றதாய் திரும்பி பார்க்க மாட்டாங்க. நான் ஒரு கதை மாதிரி சொல்கிறேனே. ஒரு பணக்கார தாய் அந்த பிஎம்டபிள்யூ காரில் வந்து இறங்கி எங்கள் சாமி நெல்லைப்பர் கோயிலை கும்பிட போகிறா. அவன் மூத்த மகன் பிச்சை எடுத்துட்டு இருக்கான். அந்த அம்மா திரும்பியே பார்க்கல. உள்ளே போனோடனே அந்த பூஜை பண்ணுற பட்டர் கேட்குறாரு, பரந்தாமை வெளி உட்கார்ந்துருக்காரு, எந்த பரந்தாமைங்கிறான். அம்மா நம்ம மகன், எனக்கு அப்படி ஒரு மகன் கிடையாதுங்க. என்னம்மா அப்படி சொல்றீங்கன்னு. அவனுக்கு 100 கோடி ரூபா கொடுத்தோம்யா, 100 கோடி ரூபாயும் குடிச்சு அழிச்சு ஊரில் ஏழை பொம்பளை பிள்ளைகள்லாம் வாழ விடாமல் பண்ணி எல்லா தப்பும் பண்ணி அழிஞ்சு போயிட்டான்யா. அவன் பணத்தை வீணான வழியை செலுத்தி அழிஞ்சு போன பேர என் மகன் சொல்ல எனக்கு வெக்கமாக இருக்குங்க. தாய் அறம்சாரா நல்குறவு, அறமற்ற வழிகளிலே வருகிற வறுமையை கண்டு பெற்றதாய் வருத்தப்பட மாட்டான்ங்கிறான் வள்ளுவன். கோடிங்கன்னு நான் சுடுகாட்டில் வெறும் வேட்டியும் உருவிட்டு தானே உள்ள போட்டுருந்தான் அவன். ஒரு நாய் பார்க்கலாம்லையா, அதான் தெரியணும்லையா. திருநெல்வேலியில் 7 கோடி ரூபா சம்பாதிச்சு சுப்பையாச்சிட்டார், உள்ள வச்சு தீ வச்சாச்சு. ஆற்றுல குளிக்க இறங்குது பையா, எவ்வளோ பெரிய ஆள் போயிட்டான்னு 2 ரூபாயை வச்சு செருப்பு வச்சு மறைக்கும். அதை நான் சொன்னேன் 7 கோடி எரியுது, என்னால 2 ரூபாயை மறைச்சு வைக்கன்னு. உணர மாட்டேங்கிறான் மனிதன். நான் எனக்கு சுடுகாட்டுக்கு போன அப்புறம் தான் ஜாதி இருக்கு அங்கேயும்னு தெரிஞ்சுக்கிட்டேன். சுடுகாட்டுக்கு போறேன்னு சொன்னா இது வந்து நம்ம செங்கப்பிள்ளை மகளுக்கு நாயுடுக்கு மட்டும் ஜாதி, இந்த சுடுகாடு அது செட்டியா இருக்கு, அது நாடா இருக்குன்னா. ஆனால் எல்லா பயிலும் எரிச்சு மொத்தமாக ஆற்றுல தான் கரைக்கான். ஆற்றுல கரைஞ்சி கடலுக்கு தான் போது. இதில் இருக்குல்ல இத்தனை ஜாதி. ஜெயகாந்தன் மகா ஒரு நாடார் பையனை கல்யாணமிட்டு, இவர் எங்காள் சைவ பிள்ளை. அவளை எழுதினவருக்கு கோவம் வந்துட்டு. அப்போ நான் சொன்னேன், காதல் செய்யணும் எத்தனை புத்தகம் எழுதியிருக்க, உன் பிள்ளை காதலிச்சுக்கா, நல்ல பையனை தான் காதலிச்சுக்கான்னு. அப்போல்லாம் கோவப்பட்டார். எனக்கு தெரியும் பேரம் பிறந்தா சரிவாருன்னு. பேரம் பிறந்தப்புறம் அங்கே கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டில் பேரனை கொஞ்சிட்டு இருக்காரு. நான் போய் சும்மா இருக்காம நாடா பையலன்னு கொண்டா அந்த பையனை. ஓய் நீ தானே சொன்ன அப்போ நான் நாடான்னு பிறந்த பிள்ளையை மட்டும் கொஞ்சிட்டேன். அதான் மனிதர். பையன் வேணா காதல் கல்யாணம்னா அப்போ நாத்தாலும் கோவப்படுவாங்க. அவங்க ஒரு பிள்ளை பத்தானா பார்க்க போயிடுவாங்க. அன்பா இருங்க ஐயா, உங்க எல்லாரும் நீ இவ்வளோ பேர் உட்கார்ந்துருக்கே மகிழ்ச்சியாக தான் இருக்குது.
தம்பி கூட சொன்னாங்க சினிமாக்காரெலாம் வரல. இவரையும் நான் சினிமாக்காரனெல்லாம் நினைக்கிறேன், நல்ல பிள்ளை எனக்கு தெரிஞ்சு. இல்லைன்னா நான் பார்த்துருங்க, சினிமாக்காரனா வரதுக்கு முன்னால் என்னெல்லாம் பண்ணிடுவானுவா. ஆமாம் அங்கே 2 பேர் தள்ளுமா, இங்கே 2 பேர் தள்ளுமா, அந்த மன்றம் இந்த மன்றம்னு மாலையை போட்டு குடிச்சிருந்தாங்கன்னா மாலையை போட்டு இழுத்துட்டே போவான். குடிகாரன்ட்டெல்லாம் மேலே ஏற விட்டுறக்கூடாது. ஏன்னா மதுரையில் ஒரு தடவை வருங்கால உள்துறை அமைச்சர் வழின்னு அங்கேயும் இங்கே நடத்திக்கிட்டே இருக்கான். அப்போ நான் போலீஸை கூப்பிட்டு, நான் போலீஸ் வந்துடலாம் வேண்டாம் விட்டேன், என்னை காப்பாற்றுங்க, நல்லா இருப்பியா. அவன் காங்கிரஸ், மகாத்மா காந்தி குடிக்க கூடாதுன்னு சொன்னார். என் மகாத்மா காந்தி மாதிரி வாழணுங்கன்னு சொல்ல, வாழ முயற்சி பண்ணுங்க. ஒன்றும் இல்லையா, தென்னாப்பிரிக்காவில் இருக்காரு கஸ்தூரிபாய் காந்தி, வணிக வைசியர் வீட்டு பொண்ணு, ஜாதியெல்லாம் நம்புற பொண்ணு. அங்கே ஒரு தாழ்த்தப்பட்ட வக்கீல் வீட்டுக்கு வர, அங்கெல்லாம் மலை ஜலமாக சட்டியில் கழிச்சுட்டு தான் போனோம். அந்த தாழ்த்தப்பட்ட வக்கீல் கழிச்சிட்டு போயிட்டாரு. காந்தி கஸ்தூரிபாய்க்கு வந்து அதை கழுவி வைங்கிறாரு. நான் வசிய பண்ண எப்படின்னா வீட்டை விட்டு வெளியே தள்ளிட்டார் தென்னாப்பிரிக்காவில். நான் சின்ன பிள்ளைகள் படிக்கும்போது காந்தி ரொம்ப கொடூரமானவன் நினைச்சேன். அப்புறம் தான் நினைச்சேன், காந்தி என்ன கருதுகிறார், நான் ஒரு லட்சியத்திற்காக கொள்கைகளுக்காக போராடுகிற பொழுது என் வாழ்க்கை துணையும் அதோடு இணைந்து நிற்காமல் எதிர்த்து நின்றால் நான் கொள்கைகளுக்காக போராடி என்ன பயன்கிறேன். வீட்டுக்காரி கூட நிற்கணும்ல. சில வீட்டில் போய் அண்ணாச்சி எங்கே போயிருக்கானா அந்த நாய் எங்கே போயிருக்கோங்க காலவா, அப்படி வாழக்கூடாது. அவ்வளோ இந்த மாதிரி அந்த ஒரு அநாத நிலையத்துக்கு உதவி பண்ண அப்படி சொல்ல, அது எங்கே போயிருக்கோ அது விடிய காலமோ ராத்திரி வரும், கண்டது எளித திங்கும், கண்ட இடத்துல படுக்கும். இவ்வளோ விமர்சனம் பண்ணுவா. அப்படி பொண்டாட்டி விடலாமா ஐயா? அவளுக்கு நல்லது சொல்லுங்க. இன்னைக்கு என்னால் வர முடியாத ஒரு சூழ்நிலை, உடல்நிலை. என் மனைவிட்ட கேட்டேன், சண்முகம் தான் இருக்கான்ல, போயிட்டு வந்துடுங்க. எனக்கு ஒரு டிரைவர் கிடைச்சிருக்கான், எங்கள் அம்மா மாதிரி. எங்கள் அம்மாவும் அப்பாவும் தான் அவன் எப்படி எனக்கு ஓட்டுனர், அவன் எங்கள் அம்மா அப்பா தான். இப்போ என் வீட்டில் வேலை பார்க்குற பையனை எவனும் வேலை கூட்டாலும் போக மாட்டான். ஒரே வார்த்தை சொல்லுவான், இங்கே நாங்கள் குடும்பத்து பிள்ளைகளாக இருக்கோம், நாங்கள் வேலைக்காரன் இல்லாமல். வேலைக்காரனே நான் அப்படி நடத்தினேன், பொண்டாட்டி அப்படி நடத்தி தொலையுங்கண்ணே. என்னக்கா போனால் வடிமையாக இருக்கணும். அதுக்கு தான் அந்த உண்ணால் முடியும் தம்பியில் ஒருத்தையும் படுக்க வர மாட்டேன்னு சொல்லிடுவா. பார்த்தீங்களா, அவன் கமல் ஒரு படம் பண்ணியிருந்தால, உண்ணால் முடியும் தம்பி. இந்த ஊரே மாறும்ல. சினிமாவிலையும் நல்லது எடுக்காங்க, இவங்க நல்லதே விட்டுருவானுவோ. வவுசி சினிமா எடுத்து போட்டால் தேட்டரில் கேள்வி பண்ணுவானுவா. கப்பலோடி தமிழன் திருநாளில் ஓடுது, 2 பேர் சிமெண்ட் தொட்டின்னு விற்கான் தேட்டரில், அது போர் அடிக்கான். இல்லை வவுசியை டூயட்டால் பாட விட முடியும், ஒரு பொண்டாட்டியோட முட்டா பயலுக்கு பிறந்த போயிடலாம். அந்த நாடு விளங்குமாயா? ஒரு மோசமான கூட்டம் வந்து விடுதலைக்கு துன்பப்பட்டவனை பற்றியே சொல்லிக் கொடுக்கல. எல்லாம் பகத்சிங்மா மேடையில். பகத்சிங் பிராமணன், மறந்துடாங்க, பிராமணன். அவங்க அப்பாவும் தாத்தாவும் எனக்கு பூநூல் போடும்போது அவங்க தாத்தா சொல்றாரு, இந்த பேரனை இந்த நாட்டிற்காக, இந்த நாட்டின் விடுதலைக்காக அர்ப்பணிக்கிறேன். சைமன் கமிஷனை எதிர்த்து அவன் பார்லிமெண்ட்ல குண்டு வீசுறான். அவன் ராஜகுரு சுகதேவ் 3 இளைஞர்கள். அப்போ சைமன் இருக்கிற பக்கம் வீச்சில் குண்டை தள்ளி வீசுறான். கோர்ட்டில் கொண்டு போய் நிறுத்துறாங்க, கொலை முயற்சி. நீதிபதி கேட்கிறாரு, ஏன் குண்டுகளை உள்ளே வீசவில்லை? அங்கே என் நாட்டு தலைவர் மோதிலால் நேருவும் ஜவஹர்லால் நேருவும் ஜின்னாவும் இருந்தார்கள், எங்கள் நாட்டு தலைவரை கொள்வதற்கு நாங்கள் போகவில்லை, சைமனை மிரட்ட போனோம்ங்கிறான். அடுத்தால தூக்கு தண்டனை கொடுத்தாச்சு. தூக்கு தண்டனை கொடுத்தா அப்பீல் பண்றான் பகத்சிங். அப்பீல்னா இப்போ உண்டான அப்பீல் இல்லை. அவன் என்ன அப்பீல் பண்றான்னா, எங்களை வன்முறையாளர்னு தூக்கு தண்டனை கொடுத்துருக்கீங்க, இந்திய தேச விடுதலை போர் வீரர்கள்னு எங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுங்க. இப்போ கைது செய்யணும் சுவரட்டி அடிச்ச அன்னைக்கே விடுதலை செய்யும் அடிச்சு வச்சிருக்கானே. இப்போ நம்ம தலைவனை போறான், கைது செய்யணும்னு நைட் அதை ஒட்டி கலாவணி போயிடுவோம். அவன் எப்படி இருந்திருக்கான் பகத்சிங். அது மட்டும் இல்லை, படிச்சுக்கிட்டே இருக்கான். அப்போ ராஜகுரு கேட்குறான், 23ஆம் தேதி நம்மளை தூக்கில் போட்டவங்கள பகத், இப்போ ஏன் படிக்கிறேன்னா, நான் மரணமடைகிற பொழுது முட்டாளாக மரணமடைய விருப்பப்படவில்லை, பிறக்கும் பொழுது இதே அறிவோடு பிறந்தால்தான் என் இந்தியாவிற்கு நான் விடுதலை வாங்க முடியும். சும்மா பகத்சிங்னா படிச்சு தொலைங்கப்பா எல்லாரையும் பார்த்து. பகத்சிங் கூட நமக்கு வேண்டியவர் தானுங்க ஒருத்தன். எப்படி வேண்டியவர் கேட்டேன், அவரும் நம்ம நாடார் இனத்தை சேர்ந்தவர் தான். சாதி வச்சாலும் எங்கேயா இப்போ கோவம் வருமா வராதையா எனக்கு? அந்த காலத்தில் சீத்தலை சாத்தினான்னு போய் தப்பா பொலம் பாடும்போலாம் எழுத்தாளி வச்சு தள்ள குத்திருக்காரு போகிற. அப்படி தான் நான் வாழ முடியும். தப்பாக சொன்னான்னு ஒன்றா. இந்த சரத்குமார் காமராஜுக்கு மண்டபம் கட்டினான்னா விருதுநரில், அவன் பாட்டு ராதிகா போய் கட்டிக்கிட்டோம். காமராஜுக்கு மண்டபம் கட்டுறேன். ஏல காமராஜ் ஓட்டையெல்லாம் மண்டபம் கேட்க மாட்டார், அவர் மண்டபம். எனக்கே காமராஜ் சிலைக்கு சில தலைமைகள்லாம் மாலை போடும்போது அவமானப்படும். அவன்லாம் தொடவே கூடாது இந்த சிலை. எப்படி நேர்மையான மனிதர் அவர், அவர் என்னெல்லாம் பேசினானுங்க இவனுங்க. ஆனால் அவ்வளோக்கு நான்லாம் கோவப்படுமா என்கிட்ட கேட்பார், ஏன் கோவப்படுற, நீ தானே சொல்ல என்கிட்ட, அவன் புத்தி அவன் காட்டுறான், நீ அதை போய் வருத்தப்பட்டு இருக்க, நீ உன் புத்தியை காட்டு, நல்லவனாரு. 67 தேர்தலில் அவங்க கூட்டி கொடுத்த காங்கிரஸ்காரங்கிறாங்க. நான் பேசினேன், ஆமாம் 1000 பள்ளிக்கூடம் இந்த இடத்துல 30,000 பள்ளிக்கூடம்னு கல்வி வசதியை கூட்டி கொடுத்த காங்கிரஸ்காரங்க.
அப்பந்தான் பெருந்தலைவர் என்ன மாமல்ல பார்க்குறாரு, மேடைக்கு வரா, நான் சொல்ல கேட்டே இருக்கிறார். முடிச்சோடனே இங்கே வா பக்கத்தில் உட்காந்து வச்சிட்டார். இப்படி தான் பேசணும், என்ன அவங்கள மாதிரி பேசக்கூடாது. அப்புறம் ஒரு நாள் திருநெல்வேலி அவங்கள மாதிரி அவர் பேசி காமிக்கிறாரு. நான் முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்படுறேன்னு முதலமைச்சர் சொல்கிறாருன்னு சொல்லிட்டு, நான் ஏன் கேள்வி கேட்கக்கூடாதுங்கிறீங்க, நானும் உங்கள் கொடைநிலையில் தானே வரேன். அவங்க சொன்ன மாதிரி கொடை எப்படி நான் அவங்கள மாதிரி சொல்லிட்டேன் நாங்கள் ஒரே கைதட்டு கூட்டத்தில் சொல்லிட்டு சொல்கிறாரு, எப்பா நீலாம் அந்த நாற்காலில் உட்காந்துருப்பா இல்லை நான் உட்கார விரும்புனாடான்னு கேட்டார். பதவிலாம் அவர் துச்சம். டெல்லியில் இது ஒரு பொருட்காட்சி நடக்குது. அங்கே நேரு, வல்லப பந்து எல்லாரும் இருக்கிறாங்க. எல்லாருமே இந்த எடை மிஷினில் துட்டு போட்டு ஏறுறாங்க. அப்புறம் கோவிந்த வல்லப வந்து காமராஜ் கூட, காமராஜ் நீ ஏறலையாங்கிறாரு. அவர் வரல. நேரு சொன்னாராம் அந்த 2 அண்ணா கூட அவன் பையில் இருக்காதுன்னு. செத்துமோ ஒரு 10,000 பேங்கில் கிடந்து, அதுவும் ஒன்றில் எம்பியாக இருந்த பணம், ஒரு 2 வேட்டி 2 சட்டை, அவ்வளோதான். கடைசியில் சுகர் இருந்தனால அந்த அசைவெல்லாம் சாப்பிட முடியாது. திருநெல்வேலியில் டிவிஎஸ் கெஸ்ட் ஹவுஸில் யாரும் பார்க்க போயிருக்கேன். என்ன கீரையாக சாப்பிட்றீங்க, சும்மாடா டாக்டர் சாப்பிடக்கூடாங்க. பையில் ஒரு ஆரஞ்சு வில்ல வச்சிருப்பாரு, சுகர் டவுன் ஆனால் போட்டுக்கூடாது. எப்படி மனுஷங்க ஐயா. ஒரு கார் இப்போ லோக்கல் வந்தானாலே முன்னால் 20 கார் பின்னால் 20 கார். இன்னைக்கு எவனோ வரான், ஒரே காராக இருக்கு. யாருன்னு கேட்டேன், எல்லா விதத்திலும் சிறப்பாக கொள்ளையடித்த குடும்பத்தை சேர்ந்தவர் என்பதனால் அவரை நாங்கள் வரவேற்கிறோம். அறிஞர் தான், நம்மளாம் அதை அடிக்க முடியும். கொள்ளையடிக்க அறிவு வேணும்யா. எப்படிலாம் அடிச்சிருக்கானுவா அடிச்சுட்டு வெக்க. நீங்கள் இன்னொன்று பார்த்தீங்களா, திருடனுக்கு கொள்ளையடிக்கவனுக்கு வெக்கமே இருக்காது. மானம் சூடு சொன்னேன். நம்ம ஒரு சின்ன தப்புனா நம்ம பொண்டாட்டி கேட்டுவான்னு நமக்கு உயிர் போயிடும். அவனுக்கு இல்லவே இல்லையே, வேட்டி உடுத்திட்டு தான் வரணும். ஆனால் வேட்டி அது இல்லைன்னு தான் மக்கள் பார்க்கான்னு அவனுக்கு தெரியல. அவன் வேட்டிலாம் உடுத்திட்டு வரான், மக்கள் அவன் நிர்வாணமாக வரதா தான் பார்த்துட்டு இருக்கான். அந்த நாய்க்கு வெக்கம் இல்லையே. இருக்கா ஐயா? ஐயா ஒன்றும் இல்லை, அரியலூரில் ஒரு ரயில் பத்து நடத்து ஓவிய அழகிஷா நம்ம பக்தவச்சல் இவர் சகலபாடி தான் அதில் மந்திரியாக இருந்தார். லால்பூர் சாஸ்திரி இருந்தார். உடனே ரயில்வே மந்திரி பதவி ராஜினாமா பண்ணாங்க. இப்போ ஒன்றுமே பண்ண மாட்டானுல. நம்மளா ராஜினாமா எழுதி வாங்கினதான். இந்த தெலுங்கு சினிமாலாம் கிடையாது, மந்திரிகளை அடித்து விரட்டோன்னு பார்த்தீங்களா, தெலுங்கு அப்படி அடிக்கணும், வேறு வழி இல்லையா. உங்களெல்லாம் கும்பிட்டு கேட்டுக்கிறேன், எங்களுக்கெல்லாம் வயசாகிட்டு போயிடுவோம். அது கூட ஒருத்தன் இளஞ்சிங்க சொல்லிட்டு போனான். அவனுக்கு எதோ நம்ம தம்பிக்கு உனக்கு ஒன்று சொல்லித்தானப்பா, சிங்கம் ஒரே ஒரு வேலை தான் செய்யும், அவ்வளோதான் சொன்னேன். நீங்கள் படிச்சு எழுதிக்கணும். எல்லா மிருகங்களையும் பெண் மிருகங்கள் தான் வேட்டையாடும், கொண்டு போட்டதை அந்த ஆண் சிங்கம் திங்கும். நீங்கள் வீட்டில் திங்க மாதிரி அதுக்கு தான் அப்போடி சிங்கம். இந்த ஒருத்தனை தென்பாண்டி சிங்கம்னே தமிழ்நாட்டை கெடுத்து மிஷின்கள்லேயே 4 விதம் வந்துட்டு கேட்டுங்களா. இவன் பல விஷயம் எனக்கு வெக்கமாக இருக்கா. எல்லாருக்கும் அவங்களே பட்டம் கொடுத்துக்கிடுவான். இவன் அவன் அறிஞர்ன்றான், அவன் இவனை நாவலன்றான், இவன் அவனை பாவலன்றான். ஒரு நெல்லை ஜெமணி தாத்தா கொடுத்தா, அந்த பட்டம்லாம் உங்களுக்கு யாரடா கொடுத்தான்னு கேட்டேன். நாங்களே கொடுத்துக்கிட்டோம் காணுவா அப்படின்னாரு. காமராஜருக்கு திமுக மேயரானவுடனே மெட்ராஸோட சிலை திறக்கிறாங்க. உயிரோடு இருப்பவர்களுக்கு சிலை திறக்கக்கூடாதுங்கிற கொள்கையில் உறுதியாக இருக்கிற பண்டிதர் நேரு பிரான் வந்து அந்த சிலையை திறந்தார். அப்போ நேருட்ட கேட்குறப்ப உயிரோடு சிலை திறக்கக்கூடாதுன்னு ஏன் வந்து திறந்தீர்கள்ங்கிற, இவன் தான் மட்டும் உயிரோடு இருப்பதை விரும்பவில்லை, எல்லோரும் உயிரோடு இருக்க வேண்டும் என்று விரும்புகிறவன் காமராஜ். ஆகவே அந்த சிலையை நான் திறந்தேன். அதை ஆனந்தவனில் காட்டு மட்டும்தான். காமராஜ் நடந்து போறாரு. ஒருத்தமே ஐயா உங்களுக்கு சிலை திறக்காங்க, அது ஆகட்டும் பார்க்கலாம், நான் போறேங்க. பெத்ததாய்க்கு 50 ரூபா அதிகம் கொடுக்கலையா. இப்போ எல்லா வீட்டுக்கும் பாதுகாவல் போட்டுக்கானு. அவ்வளோதான். நான் வேற என்ன உங்களுக்கு விவரமா நீங்களுக்கு உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுதான் இருக்கு. இருந்தும் ஓட்டு போடுதியா, ஓட்டு தெரியல. அப்போ மாற்றி போட்டு சொல்லுங்க. அவ்வளோ புரியுதா உங்களுக்கு? நான் என்ன கேட்கேன், இப்போ மேட்டூர் டேம் ஃபுல்லாயிரும். விவசாயம் பார்க்க போகணும். இன்னும் விவசாயிக்காக பாடுபடுறேன்னு சொல்லவே விபச்சாரம் நடத்தணும் பாடுபடுறான். பச்சாவை பேசுகிறேன். விவசாயிக்கு அவனுக்கு சம்மந்தம் கிடையாது. இன்னொன்று சொல்லையா, நான் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது என்னால் என்னெல்லாம் செய்ய முடியல, அதை அடுத்தவன் செய்யணும்னு சொல்கிறத விட நீ ஏன் செய்ய முயற்சி பண்ணல அந்த நேரத்தில் கேட்பான்ல. ஆனால் அவங்க கவுண்டன் எல்லாத்தையும் சமாளிக்கான். யார்? எடப்பாடி கவுண்டன். எதோ காதில் வாங்கினா தானே வருத்தப்படணும். அவன் கிளீனா பஞ்சு வச்சு அடைச்சிருக்கான். அது ஒரு பஞ்சை பன்னீர் அடிச்சிருக்கான், இன்னொரு பஞ்சை அவன் செங்கோட்டையை அடைச்சி விட்டான். அதனால் அவனுக்கு கவலை இல்லை. என்ன வேணாலும் பேசுங்களேன், நம்ம வண்டி ஓடிட்டு இருக்கு. இப்போ 18 எம்எல்ஏ நீக்கம் வந்து செல்லாதுன்னு தீர்ப்பு வந்தால் என்ன அர்த்தம் தெரியுமா? ஆளுநர் ஆட்சியை கொண்டு வர போறான் மத்திய அரசுன்னு அர்த்தம். செல்லும் சொல்லிட்டான்னா இவனை கவுண்டன் இன்னொரு ரவுண்டு இருன்னு விடுதான்னு அர்த்தம். இவ்வளோதான் அர்த்தம். ஐயா ஓட்டெல்லாம் பார்த்து போட்டு சொல்லுங்க, நல்லா இருப்பேன் உங்கள்கிட்ட நான் கேட்டுக்கிறேன். தமிழ்நாடு மிக புகழ்பெற்ற தமிழ்நாடு. காமராஜ் காலத்தில் ஒரு சின்ன விஷயம் இல்லை, இந்த ஃபிஸ்கல் இயர் ரெண்டுமாங்களா, இந்த ஃபினான்ஷியல் இயர் ரெண்டு,
அதெல்லாம் காமராஜ் வெங்கட்ராமனா பக்தவச்சலத்தை சீசுபணத்தை கூட்டி டெல்லிக்கு போயிடுவாங்க. நேரு சொல்லுவானா காமராஜ் வர்றாரு என்னன்னு. எந்த மாநிலம்லாம் அதுக்கு ஒதுக்கின நிதியை வாங்கலையோ அந்த நிதியை பூரா காமராஜ் தமிழ்நாட்டுக்கு வாங்கிட்டு போவார். அப்படிதான் அவர் வளர்த்தாருங்க. ஆந்திராவுக்கு ஒதுக்கிப்பாங்க, வாங்க மாட்டான். ஆந்திராவில் எனக்கு தெரிஞ்சு நான் போயிருக்கேன். ஸ்டேட் பேங்க் இருக்கு, அந்த ஊரில் கரண்ட் இருக்காது. என்னெல்லாம் கொண்டு வந்தார் காமராஜ். எங்கள் ஊரில் அந்த மணிமுத்தாறு அணை, அதுக்கு எவ்வளோ செலவு தெரியுமா? 1.5 கோடி ரூபா செலவு. கடைசியில் 80 லட்ச ரூபா அணை முடிஞ்சிட்டு. அந்த இன்ஜினியரை பூரா கூட்டு அணை கட்ட முடிஞ்சு நாங்கள்லாம் போயிருக்கோம். இன்ஜினியரில் பூரா கூட்டு சொல்லார், ஐயா உங்களையெல்லாம் சர்க்கார் செலவு தான் படிக்க வச்சிருக்கு, இந்த 30 லட்ச ரூபாயில் இந்த ஒரு அணையை கட்டிருங்கடான்னார். அடுத்தவன் கட்டின அணைக்கு வெள்ளை அடிச்சே பேர் வாங்கிட்டானுல. இவனை ஒன்றும் கட்டல, ஆனால் வெள்ளை அடிச்சிட்டானு. அதுக்கு ஒரு வசனம்லாம் பேசுவான். அந்த சுண்ணாம்பை தண்ணீரில் போட்டவனே தமிழர்களின் நெஞ்சம் போல கொதிக்கும். அதுக்கு ஒரு தமிழனை சேர்த்துவான். அல்ல தமிழன் தமிழர் டம்ளர். அந்த கொதிக்கிற சுண்ணாம்பை தெளிந்து எடுத்து நம் கூட்டணியை போற அதில் நீளத்தை கலந்து அந்த தென்னங்கூந்தலை நைத்து வலப்புறம் இருந்து இடப்புறம் வலப்புறமாக அடிப்பதற்கு போய் தான் வெள்ளை அடிப்பது. இப்படியே எங்களை அடிச்சுட்டு நம்ம ஏமாந்தமா இல்லை சொல்லுங்கய்யா. அவர் அவ்வளவு பெரிய ஆளு. அவர் இந்த சத்துணவு திட்டம், இன்னொன்று எம்ஜிஆருக்கு அவர் மேலே அந்த பிரியன்னா அந்த மதிய உணவை சத்துணவாக்குனார். 1963 எம்ஜிஆர் சொன்னார், என் தலைவர் காமராஜர், அண்ணா என் வழிகாட்டினார். திமுகலேருந்து வெளியே வந்தோடனே நேராக காமராஜ் தான் வந்தார். நான் உங்களோட இருக்கேன், நீங்கள் முதல் முறை இருங்க, நாங்கள் சினிமாவில் நடிக்கன்னாரு. இவர் ஒத்துக்கல, ஏற்கனவே ஒருத்தன் இருக்கான ஏன்ட்டான்ட்டார். அதில் மட்டும் நான் காமராஜ் சண்டை போட்டேன். ஏற்கனவே நம்ம அண்ணன் வந்து சிறந்த நடிகர், ஓட்டு வாங்கினா இவனை வச்சு தான் வாங்க முடியும், நீங்க இவனை வேண்டாம். ஓ நீ அப்படி சொல்லியோ, நான் 2 கூத்தாடி எதுக்குன்னு நினைச்சேன். அவருக்கு பரந்த மனம். அண்ணாத்துறைக்கு உடம்பு செல்ல படுக்காரு, இவர் தான் ஆஸ்பத்திரி போய் சண்டை போட்டாரு. அவனுக்கு என்ன நோயின்னு கண்டுபிடிச்சா டாக்டர்கிட்ட முதலமைச்சர் படுத்திருக்காங்க. அப்புறம் தான் புற்றுநோய் கண்டுபிடிச்சாங்க. இந்திரா காந்தியை சொல்லி விமானத்தில் சிறப்பு ஏற்கேற்பா பண்ணி அமெரிக்காவுக்கு அண்ணா மன்னிச்சு அவருக்கு வைத்தியம் பார்த்தது பெருந்தலைவர் காமராஜர், இந்திரா காந்தி. அது மாதிரி எம்ஜிஆர் அமெரிக்கா வச்சு பார்த்தது யார்? ராஜீவ்காந்தி, இந்திரா காந்தி. ஒரு நாட்டின் பிரதம மந்திரி வந்து ஒரு இடத்துக்கு வரணும், 15 நாளைக்கு முன்னால் நோட்டீஸ் கொடுத்து புரோட்டோகால் வரணும். ஆனால் எம்ஜிஆர் மருத்துவமனையில் படுத்தோடனே இந்திரா காந்தி ஓடி வந்தது, சட்டத்துக்கு புறம்பா. எம்ஜிஆர் உண்மையா இருந்தார். நேரு சிலையை கத்திப்பாரா சந்திப்பில் திறந்தார் எம்ஜிஆர். அந்த மேடையில் சொன்னார், உன் குடும்பத்துக்கு நான் ரொம்ப நன்றி கிடம்பட்டவன் ராஜீவ்காந்திட்ட. நான்லாம் ரொம்ப கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்கேன் அவரை. ஆனால் அவர் மாதிரி ஜெயலலிதா அவர் தன் மகளா நினைச்சாரு, பொய்யா சொல்லிட்டான் இல்லையா. இவனும் ஔவையாரவே கற்பழிச்சிடுவானோ, ஔவையாரை கபிலர் கற்பித்து விட்டாரு கூட ஒரு கதை எழுதுவானோ, வழங்கா போயிடுவோம். இவன் அண்ணாத்துறை ஒரு ரோமாபுரி ராணிகள் எழுதினார். அதில் ஒரு ராணியினுடைய கணவன் இறந்து போனான். கணவன் இறந்தால் ராணி பதவி போயிரும்ல, அதனால பெத்த மகனோடய படித்தவ ராணியா இருந்தான்னு எழுதுறாரு கதையை. நமக்கு தேவையா அண்ணாத்துறை எழுதினது? உடனே கருணாநிதி எழுதினார், கான்ஸ்டபிள் கந்தசாமின்னு எழுதி. ஒரு கான்ஸ்டபிள் கந்தசாமிக்கு மக அவளுக்கு கல்யாணம் பண்ண முடியலாம். கான்ஸ்டபிள் கந்தசாமி அவளே அந்த பண்ணை கற்பழித்தானா. இவர் கதை. தமிழ்நாடு தமிழ் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கைய முழங்கு கிறுக்கு பயிர். எவ்வளோ அயோக்கியதான் நடந்திருக்கு இந்த நாட்டில். எனக்கு ரொம்ப ஆச்சரியம். தமிழ்நாட்டில் பிறந்து இந்த வெள்ள வயல் பையங்க மகாத்மா காந்தி நற்பணி மன்றம் வச்சிருக்காங்க போல. அவரை தான் சுட்டாச்சே இவனுக்கு இந்த வேலைன்னு நினைச்சேன் நான். முதல்ல அறிவுட நம்பி வரணும்ட்டான். ஆதிலாம் வந்து அந்த அழைப்பது கொடுத்தப்ப எப்போ மகாத்மா காந்தி நற்பணி பண்ண என்னடா ஆச்சரியமா இருக்கு, அவர் ஊர்லேயே வைக்க மாட்டேங்கானே, நீ வச்சிருக்கியான்னு. மகாத்மா காந்தி வரலாற்றையே எந்த வெள்ளைக்காரன் நம்மளை அடக்க வந்தானோ அவன் தானே எடுத்தான். சர்ச்சில் என்ன சொன்னான் தெரியுமா? யார் எங்களை எதிர்த்து கொண்டிருந்தானோ அவனை நாங்கள் இருக்கிறவரை பத்திரமாக வைத்திருந்தோம், நீங்கள் தானடா கொன்றீர்கள். நான் நம்மளை பார்த்து எவ்வளவு பெரிய அவமானம் நம்ம நாட்டுக்கு. சர்ச்சில் சொன்னா, என்னை எதிர்க்க வந்த காந்தி பீரங்கியோடும் துப்பாக்கியோடும் வந்திருந்தான், அவனை கொண்டிருப்பேன். அவன் அகிம்சையோடும் அன்போடும் எனக்கு எதிரே நின்றான், அவனை என்னால் சுட முடியவில்லை. அகிம்சைங்கிறது எவ்வளவு பெரிய மந்திரம் அது. உண்ணாவிரதம்னா விளையாட்டாயா? 32 நாள் கிடந்திருக்காரு. இனிமா கொடுத்து எல்லாம் வயிற்ற கிளீன் பண்ணி பச்சை தண்ணி மட்டும். இப்போ அந்த கவுண்டமணியர் படத்தில் சொன்னா, உண்ணாவிரதம் ஒரு டீ கடை இருக்க இடத்துல வைக்காம போயிட்டான் மார்படத்தில். இந்த மனோரமா அங்கேருந்து கோழிக்கறி காட்டுவாள் அவளுக்கு. அப்படிதான் உண்ணாவிரதம் இருக்கான்னு வைப்பான். அதில் அந்த பாசமலர் அந்த காலம் காட்டுவான். பிரெட்டிலே தலையணை செஞ்சு படுத்துருவான் தெரியுமா, பாசமல்ல தங்கவேலு, அது தின்னுட்டு. நான் என்ன சொல்றேன், பெரியவரை நமக்கு அறிமுகப்படுத்திய போராட்டங்களா இந்த அசிங்கப்படுத்தாங்கடா, கொச்சப்படுத்தாங்கடா. எனக்கு புரியலையே. கண்ணகி சிலையா நிற்கிற பிள்ளை ஒரு எக்ஸ்ட்ரா நடிகை. ஒரு பெரிய தலைவருக்கு வேண்டியவா அவளையே கண்ணகிக்கு மாடலாக வச்சுட்டாங்க. இதுக்கு மேலே விவரிச்சு சொல்ல முடியாது. கல்பனான்னு பேர் அந்த பிள்ளைக்கு. தெரியுதா உங்களுக்கு? ஏன்னா எல்லாருக்கும் கிடைக்கல செலவு வச்சுட்டானுங்களே. ஜெயகாந்தன் ஒரு தடவை சொன்னார்,
எல்லா சிலையும் கடலை பார்க்க வச்சிருந்தா அதுகளே ஓடி போய் கடலில் விழுந்திருக்கும். அதான் இங்கே பார்க்க வச்சுட்டானோன்னு எழுதினார் அவர். வள்ளுவர், ஊஏ சாமிநாயர், அவனுக்கு ஒன்றுமே கிடையாது. ஏமாத்து ஏமாத்து ஏமாத்து. காமராஜ்கிட்ட போய் சொல்கிறான் ஒருத்தன், இது இல்லை இன்னொரு 1000 கோடி ரூபாய் செலவழிக்க முடியுமில்லான்னு. அதுக்கு தான் நிதி மந்திரி இருக்கானே, நீ ஏன் கஷ்டப்படுத? சென்னையில் மாணவர்கள் போராட்டம், பெரிய பஸ் போராட்டம், பஸ் கண்டக்டர் அடிச்சுட்டான்னு மாணவர்கள்லாம் கோட்டையில் நிற்காரு. காமராஜ் வெளியே வராரு. முதலமைச்சர், என்னையா அந்த கண்டக்டர் எங்களை அடிச்சுட்டான், எந்த நம்பரு அந்த ரூட்டு கேட்க. உடனே அதிகாரி கூட்டம், அந்த ரூட்டில் அந்த கண்டக்டர் பேர் தெரியுமா தம்பிங்க? அவங்க சொல்கிறாங்க ராமன். அவனை டிஸ்மிஸ் பண்ணிவிட்டார். மாணவர்கள் காமராஜ் வாழ்க வாழ்கன்னு போயிட்டான். 1 மணி நேரம் கழிச்சு அந்த கண்டக்டர் வரான், காமராஜ் கூட போய் நிற்கான். எந்த ஊர் உனக்கு? செங்கல்பட்டு. எத்தனை பேர் இருக்காங்க வீட்டில்? 6 பேர். யாரெல்லாம் சம்பாதிக்கிறாங்க? நான் ஒருத்தன் தான் சம்பாதிக்கிறேன். ஒருத்தன் சம்பாதிச்சுட்டு பள்ளிக்கூடத்து பிள்ளைகிட்ட சண்டைக்கு போகலாமா? லூசு லூசு. இல்லையா, என்னை டிஸ்மிஸ் பண்ணிட்டீங்களாமே. அப்படி சொன்னா தானே அவன் போவான். டிஸ்மிஸ்லாம் பண்ணலை, நீ விழுப்புரத்தில் போய் வேலை பாரு. அந்த ஆள் படித்து பிடுங்கணுமோ, அவன் படிக்க வேண்டான்டா. அவனுக்கு அறிவு இருக்கு. அறிவு வேறு, கல்வி வேறையா? நான் படிக்கலை, ஆனால் நான் அறிவாளி. படிப்பு வேற, அறிவு வேற. கல்வி அறிவை தராது, அறிவு ஏற்ப இருந்தால் கல்வி தரும். அவர் அப்படி பிறந்தவர். சின்ன விஷயங்களை சொல்லிடுவார், சிரிச்சுட்டே சொல்வார். பக்ரானங்கள் அணைக்கட்ட முதல்ல நேரு கட்டிட்டாரு, திறந்து விட்டாச்சு. பஞ்சாப்காரன் நதியை புறம் அடைச்சிட்டீங்க, கோவப்படணும், விளைச்சலுக்கு போல. தமிழ்நாட்டிலேருந்து விவசாயிகளும் ஆந்திரா விவசாயிகளும் கொண்டு உழுது பயிரிட்டு காமிச்சப்போ தான் பஞ்சாப் தான் இந்தியாவிலே இன்னைக்கு தன்னிறை பெற்ற பூமி. கொண்டாடும்போது வேண்டாம். இப்போ அந்த 4 வழிச்சாலை போட்டோம் இல்லையா, போடும்போது இருக்கிற வேப்ப மரம், ஆலமரம், புன்ன மரம் எல்லாத்தையும் வெட்டி தள்ளிட்டோம்ல. கோயிலை புறம் அடித்தோம். ஆனால் கோயில் புறம் திரும்ப வந்துட்டு மரம் எங்கடா? மரம் தான் தேவை, கோயில் வேண்டாம். கோயில்னா சண்டை எடுக்க போறியா? அதுக்கு தானே கோயில். ஒரு ஊரில் தேருக்குள்ள 30 ஜாதி எடுத்துதானுல. இந்த தேவர் மண்ணில் காட்டும் முத்தில கமல் தேருக்கு வந்து அந்த கிளவி காந்தி மீது கால் துண்டா போயிரும்ல, குண்டை வீசிடுவானுவா. நான் என்ன கேட்கேன், பெரியார் அதை அருமையாக சொல்ல. திருநெல்வேலிக்கு வந்தால் திருநெல்வேலி எங்கள் தேர் 3வது பெரிய தேர். தமிழ்நாட்டு ஃபஸ்ட்டு திருவாரூர், 2வது ஸ்ரீவில்லிபுத்தூர், 3வது எங்கள் தேர். இழுத்து இந்த குழாயெல்லாம் உடைச்சிட்டானு, பூமியில் போச்ச குழாயை. எங்கள் ஊர் ரொம்ப ரசனையான ஊர். அன்னைக்கு பெரியார் பேச வர்றாரு, தேர் எழுத்தம்புறம் அங்கே வந்திருக்கான். அவர் சொல்றாரு, இன்னைக்கு கூட இந்த ஊரில் இந்த முட்டா பசங்கள்லாம் சேர்ந்து இம்புட்டு போல சாமியை வச்சு இம்புட்டு தண்டி தேரை இழுத்து காமராஜ் பட்ட குடிநீர் குழாயெல்லாம் உடைச்சிட்டானு எல்லாரும் கைதட்டான். எல்லா பேரும் தேர் இழுத்தவன். அவர் இவனோட முட்டா போய்க்காரு. அவருக்கு அது லைசன்ஸ் பேசலாம். சொல்லாரு, ஒரு பிளைமூத்துக்கார் வாங்கி அம்பாளின் சாமியால் வச்சு பட்டர் ஓட்டு போன்ட்டானே, ஏன்டா குழாயை உடைச்சி என்னார். ஊரில் உள்ள மனிதர்கள் ஒரு மனதாய் கூடிய தேரிலே வடத்தை விட்டு செம்பை வைத்தெடுக்கிறீர், ஆறினாலும் அறியனாத ஆதிசித்தநாதரை பேதையான மனிதர் பண்ணும் பரளி பாரும். செவ்வாய்க்கர் சொன்னா, இல்லை இவ்வளவு தண்டி தேர்ல ஒரு சின்ன செம்பு வச்சு இருக்கீங்களடா, கடவுள் எங்க இருக்கான்னு உனக்கு எவனுக்கா தெரியுமாங்கிறான். நம்ம எல்லாரும் சொல்லலாம்ல கடவுள் எல்லா இடத்துலையும் இருக்கான்னு. அப்போ பொண்டாட்டி அடிக்க கூடாதுல, அடிச்சா கடவுள் பார்ப்பார்களா? கேட்குங்க. கண்காணி இல்லைந்து கள்ளம்பல செய்வார், கண்காணி இல்லா இடமில்லை காண்கால், கண்காணியாக கலந்தங்கம் நின்றாரை கண்காணி கண்டார் கிளப். திருமூலர் சொல்லலாம். கண்காணிக்க யாருமே இல்லைன்னு நினைச்சு மனுஷன்லாம் தப்பு பண்றான். எல்லா இடத்துலையும் இருந்து கடவுள் கண்காணிக்கிறான். எல்லா இடத்துல இருந்து கடவுள் கண்காணிக்கிறான்னு எவன் நினைக்கானோ அவன் நல்லவனா இருக்கான். ஆனா எல்லாரும் சாமியை தானே கூப்பிடுறான். இந்த 3 சீட்டு பண்ணான்ல சூதாட்டம், அவனும் சாமியை கும்பிட்டு தான் போடுறான். அதில் வைக்க வேலையும் சாமியை கும்பிட்டு தான் வைக்கான். அது போலீஸ் வாங்குறாருல, அவரும் சாமி கும்பிடுறாரு. இன்னொன்று, அந்த போலீஸ் பூரா அந்த ஐயப்பங்களுக்கு மாலை போட்டுக்கிறான். அந்த ஐயப்பங்கள் மாலை சாமி கூட போகிறானுவா. ஆனால் எனக்கு சங்கடமாக இருக்கும். சின்ன ஊர்லேயே இருக்கா ஐயக்கப்பே பூரா போட்டுக்கிட்டு அவனை நான் சாமிங்கணுங்க. நான் ஒரு விளங்கால், நான் வேற மாதம் வேலை ஐயப்பா ஏழைங்க வேலை அப்படிமே நினச்சி சாமிம்மா. சாமி உங்கள் பொண்டாட்டிக்கு, எனக்கு இல்லை. நீ ஐயப்பன் தான், நீ எதுக்கு மாலை போட்டுக்க எனக்கு தெரியும். இந்த 1 மாதம் போலீஸ்காரவங்க கிட்ட வரமாட்டான், அதுக்கு போட்டிருக்க. நீ அங்கேருந்து இறங்கும் போதே குடிச்சிட்டு வந்துடலாம். தாடிக்குள்ளே தொங்க விட்டுப்பானு போல, இல்லை இருமுடியில் அதிகம் வச்சு கெட்டுதான் என்ன இளவ, நமக்கு என்ன தெரியுது. அந்த 41 நாள் குடிக்காம இருக்கக்கா போறேங்கானே. நான் ஒரு தடவை திருநெல்வேலி மாலை மரத்தில் எங்கள் அண்ணன் ஒருத்தர் இருந்தார், சொக்கலிங்க முள்ள. அவர்கிட்ட போய் சொன்னேன், ஐயப்பங்களை சுற்றி 6 புலிகள் நடமாடுகின்றன செய்தி போடணுன்னு. போட்டு விட்டான். திருநெல்வேலிருந்து ஒரு பேரும் போக மாட்டேங்காங்க கோயிலுக்கு. இல்லை போலையாண்ணே, இல்லைனாச்சு சாமி அடுத்த வருஷம் வர சொல்லிட்டாருங்க. கனவுல வந்தாராம் ஐயப்பன் வருவாருவாங்க கனவுல. 8 புலி நடமாடினா ஒரு பேர் சத்தத்தையும். அதில் இன்னொன்று, அந்த கோஷம் போடுறதுக்கு தெரியுமா, மலை மேலே போகும்போது மிருகங்கள் விலகிறதுக்கு தான் கோஷம். ஊருக்குள்ளே மைக்கு வச்சு போடுறானே. 4 மணிக்கு நான் என்ன பாவம் பண்ணையா, சாமியே ஊரே எந்திரிச்சது. என்னன்னு சுப்பியா கோயிலுக்கு போகிறான். அதுக்கு இங்கே நம்மளே எம்எல்ஏ எழுப்பினா, நான் இதெல்லாம் அறியாமைங்க. அங்கே போய் சத்தம் போடு மிருகங்கள்லாம். இவங்க
அந்த மிருகங்களுக்கும் விவரம் தெரியுது மேலே இருக்கிறதுக்கு. நம்ம விட மோசமான மிருகங்கள் கீழே இருந்து வருவதனால் இந்த ஒரு மாதம் நம்ம வேலை எங்கேயாவது போயிருது மாதிரி. இவனை புலியோடவையோ புலி சிங்கத்தை கூட நம்ம சமாளிச்சிடலாம். இவனு தான் வள்ளலார் நடந்து போகும்போது அந்த ஊரில் ஒரு சாமியார் ஒவ்வொருத்தனா இவன் நரி, இவன் புலி, இவன் சிங்கன்னு வள்ளலார் போகும்போது அது ஒரு மனுஷன் போறானார். எத்துணையும் பேதமராது எவ்வுயிரும் தம்முயிர்வல் எண்ணி உள்ளே ஒத்துரிமை உடையவராய் ஒக்கின்றார் யாவர் ஒரு உளம்தான் சுத்த சித்தருவாய் எம்பெருமான் நடம்புரியும். அவர் என்ன சொல்றாரு? எல்லா உயிரும் ஒன்னா எவன் நினைக்கிறானா அவனுக்குள்ளதாண்டா கடவுள் இருக்கானா, அவனை கும்பிடுங்க கும்பிடுங்க எல்லார்ட்டையும் அன்பாருங்க. ராமகிருஷ்ண பரமேஸ்வர் மனைவியவே சக்தி தேவியில கும்பிட்டார் சாரதாவை. அவருக்கு சீடம் தான் விவேகானந்தன். ஆனால் கடைசிவர பிரம்மச்சாரியா இருந்துட்டானே. விவேகானந்தர் மேல அவதூறே வரலையே. நம்ம சாமியார்னு சொன்னாலே பையில ஒரு மாதிரிலாம் பார்க்கான். என்கிட்ட ஒரு பையன் கேட்டான், அன்னைக்கு பேசிய இவ்வளோ கூட்டம் கொடுது நம்ம ஒரு ஆசிரமம் தோங்குவோமே. அப்படியே சண்டாளா எதுக்குல என்ன உங்களுக்கு வயசாச்சு என்னாச்சு, நாங்கள் ஏதோ என்ஜாய் பண்ணிட்டு போகிறாங்க. அப்போ ஆசிரமம்னா என்ன ஆகி போச்சு பார்த்தீங்களா இந்த நாட்டில். நம்ம நீங்கள் சிரிக்காதீங்க, நம்ம அவமானப்படணும். இதுக்கெல்லாம் சாமியார்லாம் ஓட விட்டு அடிங்க ஐயாங்க. எதுக்கு சொன்னேன்னு புரிஞ்சுங்க. எங்கள் ஊரில் ஒரு சாமியார் வந்திருந்தான். நமக்குன்னு ஒரு அருமையான செட்டு திண்ணல உண்டு. எல்லாம் என்னென்ன நான் சாமியை போய் கும்பிடுவேன், நீங்கள் பட்டான்னு சாமியை அடி விட்டுருங்கன்ட்டேன். விட்டானும் அடி தேம்பி எழுதாரு சாமியார். சாமியாருக்கு அடி வலிக்க கூடாது ஐயா, சிவபெருமான் அவருக்குள்ளே இருந்தால் ஏன் வலிச்சு பிராடு தானே. சாமியார் சாப்பிடுதான்ல ஐயா. சாமியானா சாப்பிடாம அடயோகி உட்காந்துறேன் ஒரு மாதம் சாப்பிடாம ஏன் பார்ப்பான். அது உங்கள் மண்டலம் தான். எங்கள் ஊர்லாம் சாமியாரை முதல்ல போட்டு பார்த்துருவானுவோ. எங்கள் ஊரில் சோமியார் வந்து பூமிக்குள்ளே இருக்கேன்னா இருக்கேன்னு சொல்லி நம்ம பலகையெல்லாம் போட்டு மணல் அடிங்கன்ட்டான். எங்கள் ஊருக்கார பிறகு காங்கிரீட் போட்டு பூச்சிட்டானுவோ. 3 மாதம் கழிச்சு இருந்தால் புழுவும் பூச்சிமா வருது வெளியே. கல்ல உடனே அந்த சாமியாரோட சொந்தக்காரன் சொன்னான்னா மணலை கிணல போனதான் கொஞ்சமாவது காற்று உள்ள போயிருக்கு, திருநெல்வேலிக்காரன் பூச்சிட்டாயான்னு. அதில் தான் பார்வதி டேக்ஸ் எங்கள் ஊரில் சினிமா தேட்டர் இருக்குது. பொம்பளை ரொம்ப நாள் அந்த கோயில் இந்த தேட்டருக்கு போக மாட்டோம் செகண்ட் ஷோ சாமியார் கூப்பிடுதாருன்னு. அப்பவும் செத்த பிறகும் கூப்பிட்டுருக்கான் ஐயா. அப்போ இது பிறகுமா நாடு யோசிச்சு பாருங்க. மனுஷனா இருங்கய்யா, பொண்டாட்டி பிள்ளையோட வாழுங்க, பிள்ளைகளை அன்பா நடத்துங்க, பிள்ளைகளை படிக்க வைங்க. உங்களால் எவ்வளோ செலவு படிப்போ அதில் படிக்க வைங்க. அவன் படிக்க வைக்காம நம்ம பிள்ளைய படிக்க வைக்கக்கூடாது. அவன் பிள்ளைக்கு 2 வீலர்னு நம்ம பிள்ளைக்கு 2 வீலர் வாங்கி கொடுக்கக்கூடாது. மெட்ராஸில் ஒரு கூரியரில் வேலை பார்க்கப்ப அப்பாட்ட பையன் தகராறு பண்ணி பைக் வாங்கி பிறந்த நாள் இன்னைக்கு ஓட்டி செத்து போயிட்டான் தெரியுமா தம்பி. ரஜினி பைக் ஓட்டுறான்னா 1000 போலீஸ் போட்டு ரோட்டில் எதுவும் வரக்கூடாதுன்னு சொல்லி அவர் மட்டும் ஓட்ட கேட்பானுங்க. அவர் வெறுமனை ஓட்ட விட்டா 200 பேரை கொண்டு வர மாட்டார் அவரு. சினிமா வேறடா. அந்த தம்பி பக்கத்தில் இருக்கு. சினிமானா என்னன்னு சொல்லு. ஒரு 4 ஷாட் எடுக்கக்குள்ள எவ்வளவு நேரம் தெரியுமா. தமன்னா நல்லா தான் இருக்கா, நமக்கு பொண்டாட்டி இருக்காள்ல, அவளை தமன்னா நினைச்சு தொலைய. ஆனா ஒண்ணு அவட்ட போய் தமன்னா மாதிரி இருக்கேன்னா செருப்பால் அடிச்சிருவா. அது வேற சங்கடம் இருக்கு. நல்லா இருங்க. அது யாரோ குழந்தை அழுதான் பாருங்க. அவனையும் கஷ்டப்படுத்திய இது பாரு. இது ஒரு பெரிய சங்கடம் நம்ம நாட்டில். குழந்தைன்னா அழுவும், குழந்தைன்னா பசிக்கும், குழந்தைன்னா ஓடும் சாடும் விழுந்துடும். தமிழன் தான் வீரமாக வளர்ப்பான். கடற்கரைக்கு போன பிள்ளை எல்லாம் கடல்கிட்ட போயிடாத, என்ன உங்கள் தாத்தாவத கடல் தான் இழுத்துட்டு போச்சுன்னு வரலாறு சொல்லுவான். நீங்கள் பாண்டிச்சேரி போனால் அந்த ஃப்ரெஞ்சு பீப்புள் வருவான். அந்த குழந்தைகள் ஓடி போய் ஒரு எலக்ட்ரிக் பஸ்ஸில் ஏடுறான். அவன் கவனிக்கையில் போகிறான். நம்மளுக்கு ஐயா பிள்ளை மேலே இருக்கான், பிள்ளை இவன் பெத்த தாய் இந்த பண்ணி சும்மா வருவான். இவனுக்கு என்ன வந்தது? அவன் அப்படி திரும்பி பார்த்தான். ஜேம்ஸ் சொன்னான். அது சரணு கீழே வந்தது, அடிபட்டு தடையிட்டு ஓடிட்டு. இவன் போகும்போது ஐயா அந்த பக்கம் போயிடாது, என்ன இந்த சூவுக்கு கூட்டு போகிறேன், ஆனால் சிங்கத்தை குண்டுக்கிட்ட போகாது, அது ரொம்ப பசியாக இருக்கும். போட்டு மேலே செத்தா போயிடுவான் பிள்ளைய தைரியமாக வளர்த்து தொலைங்கண்டா. ஏரோப்ளேனில் போகாத என்கிட்ட ஒருத்தன் சொன்னேன். பாக்கியராஜ் இருக்கால அவங்க நடிகர், ஏரோப்ளேனில் போக மாட்டாங்க, விபத்து வந்துடும். ஒரு தடவை என்எஸ் கிருஷ்ணன் டெல்லிக்கு போகிறதுக்காக காந்திருக்காரு. அந்த பிளேனில் அவர் போகல, அந்த பிளேன் விபத்துக்குள்ளாயிட்டுது. என்எஸ் கிருஷ்ணன் ஒருத்தர் சொன்னால் நல்ல வேலை என்னாச்சு நீங்கள் போகலன்னு. என்எஸ் கிருஷ்ணன் பதில் சொன்னார், நான் போயிருந்தால் அந்த விமானம் விபத்துக்குள்ளாக இருக்காதுன்னு. அவன் நம்பிக்கை. நான் உலகம் பூரா போறையா, இன்னும் ஜப்பான், ஃபின்லாண்டு, சுவிட்சர்லாந்து 3 நாடு தான் போகல. நம்ம தமிழர்கள் கேட்ட பணம் தாரான். அதுலேயும் மலேசியாவுக்கு மட்டும் போயிட மாட்டேன். ஏன்னா கருணாநிதி அங்கே போக பயப்படுதாரு. அப்போ நான் போகலாமா? அவரே பயந்தான், நான் எவ்வளோ பயப்படணும். அவர் சொல்லியிருக்காரு என்ன வித்துருவானு ஒன்று. ரொம்ப மோசமான ஒரு அங்கே போனால் சாதி சங்கமாக வச்சுருக்கான். இது இன்னொரு குடும்பம் பாருங்க, செட்டியார் சங்கத்துக்கு காந்தி படத்தை போட்டிருக்கான் ஐயா. இந்த ஊர் விளங்குமா ஐயா? அவர் செட்டியானா இவனும் செட்டியானா. நாடார் சங்கத்தில் காமராஜ் படத்தை போடுவான், பிராமண சங்கத்தில் பாரதியார் படத்தை. என்னையா அநியாயம்? அவனுக்கெல்லாம் ஜாதியே இல்லைன்னு போறான். அவனை கொண்டு ஜாதி சங்கத்துக்குள்ள மாற்ற. காமராஜ் நாடார்னு விடுதலை ஏண்டா தோக்கடிச்சிங்க அவனை?
நாட்டாரெல்லாம் ஓட்டு போட்டி அவர் எல்லா பணக்கார நாடானு ஒரு ஏழை முதலமைச்சர் ஆகிட்டான்னு அவனை தோக்கடிச்சுங்க. வேண்டாம், நான் ரொம்ப பேசிட்டே இருப்பேன். என் உடம்பையும் பார்க்கணும், நாளைக்கு ஊருக்கும் போகணும். எல்லாம் கைதட்டு தான் செய்வானுங்க. எல்லாரையும் கைதட்டியே தானே ஒழிச்சிய நீங்க. அவங்களெல்லாம் நம்பவே விடாதீங்க. எனக்கும் கைதட்டி அவனுக்கும் தட்டுதுங்களா, அதானே வருத்தமா இருக்கு. எனக்கு மட்டும் தட்டி அவனை தட்டினீங்கன்னா சரி. எனக்கு தட்டின கையை அவனுக்கும் தட்டினான். நேரு திருநெல்வேலி கூட்டத்துக்கு 1 நிமிஷம் லேட்டாக வந்துட்டாரியா, மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டா. ஐ எம் சோ சாரி, ஐ எம் சோ சாரி, உங்களை காக்க வச்சிருன்னு அழுதான். இப்போ மந்திரினா மறுநாள் வந்தா தான் மந்திரிங்கானே, வந்து கொண்டே இருக்கிறார். ஏதோ வருகிறார், ஏதோ வந்து விட்டார், எங்கெல்லாம் போயிருக்கான வழியிலேயே அவனுக்கு நிறைய வீடு இருக்கியா, போயிட்டு தாயா வருவாங்க. ஒரு 30 வீடு போயிட்டு வரணும். அவன் எப்படி வந்து சேருமா, வரும்போது டயர்டா வருவானே. என்ன ஒழுக்கமே போயிடுதியா தமிழ்நாடு வள்ளுமே அதுன்னு. இன்னொன்னு, கற்புங்கிற வார்த்தை தமிழ்ல கிடையவே கிடையாது. கற்புக்கு அர்த்தம் என்னன்னு அவ்வையார்ட்ட போய் கிடைச்சோன்னா, கற்பனைப்படுவது சுற்றிரம்பாமை, சொன்ன சொல் மாறாமல் இருப்பது கற்புங்கிற அவ்வையார். அப்ப நம்ம தலைவன் ஒருத்தனுக்குமே கற்பு இல்லை, சொன்ன சொல்லு போற மாறிட்டே இருக்கானே. கற்புங்கிறது உடல் சார்ந்ததும் அல்ல. அதுதான் பாரதி சொன்னா, ஆனெல்லாம் கற்பை விட்டு தவறு செய்தால் அங்கே ஒரு பெண்மை கற்பழிந்திராதோ, நாணற்ற வார்த்தை என்றோ, வீட்டை சுட்டால் நலமான கூரையும் தான் எரிந்திடாதோ, பெண்ணும் ஒரு ஆண்மகனின் காதல். பாரதி எப்படி சொல்லலாம் தெரியுமா, புருஷன் பேணலாம் அந்த பொண்ணு எவன் பேண்டனா அவங்க கூட போவாடா, தப்பு இல்லைங்க. அப்புறம் பிராமணங்க அவனை வச்சிருப்பாங்களா ஐயர நினைச்சு இதை வச்சுக்கோங்க. பாரதியார்ட்ட போய் ஒருத்தன் சொன்னான், சுப்பையா வீட்டுக்காரி ராமசாமி கூட போயிட்டா. அப்படியே அந்த சுப்பையா பேர் ரொம்ப படுத்திக்கிட்டு இருந்தான். ராமசாமி நல்ல பேர், அவனோட போயிட்டாளா, நிம்மதியாக இருக்கணும்ட்டான். உடனே என்ன பாரதி இப்படி பேசுறான்னு அவன் சொன்ன உண்மைதானையா. பொழுதன்னைக்கு குத்திக்கிட்டே இருக்க பேரோட வாழ்றதை விட அவளை காதலிக்க ஒரு பேரை போட்டோம். பேணும் ஒரு ஆண்மகனின் காதலினை வேண்டி என்றோ பெண்மக்கள் கற்பு நிலை பெறுகின்றார். காணுகின்ற காட்சியெல்லாம் மறைத்து வைத்து கற்பு கற்பு என்று உலகோர் கதைக்கின்றாரேங்க. பொய் சொல்றான்னு இடாங்க. நம்ம கற்பா இருக்கணும்லையா. நான் வந்து இப்போ ஒரு அரசியல் தொடர் எழுதிட்டு வரேன் ஃபேஸ்புக்கில். 1 லட்சம் பேர் படிச்சுட்டு இருக்காங்க. நான் சினிமாக்காரங்கெல்லாம் எல்லாம் நான் படிக்கலாம் என் அறிவுக்காக. உண்மை எழுதுறேன். பல பேர் சொன்னா இப்படி உண்மை எழுதுனா தாங்க மாட்டாங்கன்னு. நான் உண்மையாக இருந்துருப்பேன். அவன் என்ன சொன்னா, எல்லாரும் போய் சொல்லலாம் நீயும் சொல்லுங்க அண்ணையா, எப்படியா முடியும். போனை நான் தான் எடுப்பேன், செல்போனை. ஒன்று இருப்பாங்க, என்னையா உங்கள் போனை நீங்களே எடுக்க போறீங்க, ஏன் போனை நான் தான் எடுப்பேன், அடுத்த வீட்டுக்கார எடுத்தா சிக்கல்ல விட்டாப்பேன். இது கேட்க அமெரிக்காலேருந்து, ஐயா உங்கள் போனை இல்லை உங்கள் பிஏ. என்னால் பேச முடியாதவரை என்ன போனை எடுக்கணும்னா எடுப்பேன், இல்லைன்னா வேற வேணா எடுப்பான். அதுக்கெல்லாம் ஆள் வச்சிருக்கானே. ஒரு பெரிய தலைவர் தமிழ்நாட்டில் அவர் சிகரெட் பாக்கெட் வைக்க ஒருத்தன் கூட நிற்பான். நான் ஒரு நாள் அவர்கிட்ட கேட்டேன், அவனே சிகரெட் குடிக்க சொல்லுவேன், என்ன இங்கே என்னாச்சு குடிக்க. அவருக்கு ரொம்ப வருத்தம். மதுரைக்காரர் பெரிய குங்குமம் விட்டு போய்ப்பார், அவ்வளோதான் சொல்லுவேன். எங்கள் அண்ணன் சொந்தக்காரன், அவர் 555 சிகரெட் வைக்க ஒரு ஆள் கையில் ரஞ்சித்து, அவன் இவருக்கு சிகரெட் எடுத்து வாயில் வைப்போம். நீ எதுக்கு உயிரோடு இருக்க, செத்து போயிட வேண்டியானே, சிகரெட்டே கேடு. அதில் அந்த பையன் கிட்டே சொல்லலாம், பழகாதீங்கப்பா. நீங்கள் ரத்த தானம் கொடுக்கணும்னாலே உங்கள் ரத்தம் சுத்தமாக இருக்கணும்னா தீய பழக்கம் உங்கள்கிட்ட வரக்கூடாது. ஏன்னா குடிகாரனுக்கு அவன் குடிச்சிட்டானா டெஸ்ட் பண்ண ரத்தத்தை தானே சோதிக்கிறாங்க. நல்லா ஆரோக்கியமா இருங்க. விவேகானந்தர் சொன்னார், வாட் நவ் இந்தியா வாண்ட்ஸ் தி மசில்ஸ் ஆஃப் அயர்ன் அண்ட் நர்வ்ஸ் ஆர் ஸ்டில் தி எஜாண்டிக் வில். விவேகானந்தர் உடம்பு அப்படி எக்காக்குடாங்க. அப்படி 100 இளைஞர்கள் போதுங்கிறார். உங்களுடைய இந்த இளைஞர் மகாத்மா காந்தி நற்பணி மன்றம் என்பதனாலேயே உங்களை மனதார வாழ்த்துகிறேன். உங்கள்கிட்ட ஒரே ஒரு வேண்டுகோள், உடம்பை நல்லா பலமாக வச்சுக்கணும். எந்த காரணத்திலையும் உங்கள்கிட்ட காந்தியின் பெயரை வைத்திருக்கிற நீங்கள் எந்த தீய பழக்க வழக்கங்களுக்கும் ஆளாகக்கூடாது. இன்னும் எவ்வளவு முடியுமோ அத்தனை நன்மை வெள்ள கோவிலுக்கு செய்யுங்கள். வெள்ள கோவில் மக்கள் உங்களை அவர்கள் வீட்டு பிள்ளைகளாக கருதுவது போல் நடந்து கொள்ளுங்கள். ஜாதி சமய வேறுபாடுகளில் போய் விடாதீர்கள். மனிதன் ஒன்றும் இல்லையா, மதம் எதுக்கு வந்துன்னா மனிதனை மனிதனாக்க மதம் வந்தது. ஆனால் இந்த மனிதன் மதத்தை வச்சே மதமாகறானே. மதம் நம்மளை மனிதனாக்கு தானே வந்து இந்து மதம்னு ஒரு மதமே கிடையாதுயா. சொன்னால் கோபப்படுவானுங்க. இந்தியாவில் இருக்கிற எல்லா வழிபாட்டையும் ஒன்று சேர்த்து இந்து மதம்னு சொல்லிட்டான். சொன்னது முஸ்லீம்கள். நம்மளுக்கு சிந்துன்னு சொல்ல முடியல, இந்துன்ட்டான். அதை வச்சு இந்து மதம்ட்டான். சொன்னதே முஸ்லீம்கள் அந்த பேரை. இது விவேகானந்தர் சொல்றார், இந்து மதம் ஒரு மதம் கிடையாதுங்க விவேகானந்தர். அதை நான் சென்னையில் ஒரு மேடையில் சொன்னார், ஐயரை வேண்டியது இதெல்லாம் ஏன் சொல்லேன்னா, விவேகானந்தரை பற்றி பேச சொன்னா அவன் சொன்ன எல்லாம் நான் சொன்னேன். ராமேஸ்வரத்தை சொன்னா அது பாவஸ்தலங்க விவேகானந்தர். உலகில் இருக்க பாவிகள் எல்லாம் சென்று அங்கே குளித்து அதை பாவஸ்தலமாக்கி விட்டார்கள். இங்கே போய் குளிக்காதீர்களுங்க. விவேகானந்தரை வாங்கி படிங்க. அவன் என்னெல்லாம் சொல்லியிருக்கான செயல்படுங்க. பெண்களை தெய்வங்களாக வழிபடுங்கிறான். உங்கள் நாட்டு பெண்களின் நிலை என்னன்னு அமெரிக்காவில் கேட்குறான். பதில் சொல்லலாம், நான் திருமணமாகாதவன், பெண்களை குறித்து எனக்கு தெரியாது. நேர்மை. கண்ணைக்கெல்லாம் சில திறந்துட்டானோ, நிறைய திறந்துட்டு அவளுக்கும் திறந்துட்டாங்களே. என்ன
சிரிச்சு காட்டி கொடுப்பான் உங்களுக்கு கேட்டீங்களா? ரொம்ப மகிழ்ச்சியா தாய்மாரெல்லாம் அவங்களுக்கும் வேலை இருக்கு. நான் எவ்வளோ நேரம் பேசினா அவங்க என்ன பண்ணுவாங்க, நீங்கள் போயிட்டு சட்னி நல்லா இல்லை, தோசை நல்லா நம்பியா, இளவு உங்கள் இளவு வேற பெரிய இளவு. இந்த ஆம்பளைட்டெல்லாம் நான் ஒரு ஆம்பளைங்கனால கெஞ்சி கேட்கையா, வீட்டில் அன்பாக இருந்தையா, நல்லா இருப்பியா. அந்த பையன் இன்னொன்னையா, இப்போ இந்த ஜாதிலாம் நான் பிறக்கும்போது ஜாதி கேட்டாயா வந்து பிறந்தேன், நான் பிறக்கும்போது இந்த ஜாதி மதம் வச்சிருக்கேன். நீ எந்த பிள்ளையாவது அப்பா அம்மாவுக்கு வந்து லெட்டர் எழுதி போட்டாயா பிறந்தது? உங்களுக்கும் அவங்க பிள்ளைகள் லெட்டர் எழுதிச்சா? அன்புள்ள அப்பா அம்மாவுக்கு வருகிற பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி நான் பிறக்க வேண்டும் என்று முடிவெடுத்திருப்பதால் அதற்குரிய ஏற்பாடுகளை துவங்க வேண்டுமாறு கேட்டுக்கொள்ளுங்க. எந்த பிள்ளையாவது நீங்க கொழுப்பெடுத்து போய் பித்துட்டு எனக்கு எப்படி வந்து பிறந்தேன்னா எவ்வளவு பெரிய அயோக்கியதான் அது. சிந்திங்க ஐயா. நன்றி, வணக்கம்.